இன்னைக்கு வந்து திருநெடுந்தாண்டகம் இல்லையா, திருமங்கையாழ்வார் நடிச்ச இது. நண்பர்கள்லாம் வாசிச்சிங்க, சுவாரஸ்யமாக இருந்தது. கொஞ்சம் தான் கேட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் பாடல்கள் வந்து எட்டு எட்டு வரி என்சீர்களின் அடிலடி ஆசிரிய விருத்தம்னு சொல்றது, அந்த வகை பாடல்களில் வரக்கூடியது. ஆசிரிய விருத்தம் இல்லை, என்சீர்களின் அடிலடி. சில இது ஆசிரியப்பாவாக இருக்கு, கிட்டத்தட்ட ஆசிரியப்பா தான் எல்லாமே. இந்த தடவை கொஞ்சம் வந்து திருநெடுந்தாண்டகம்ங்கிறதுனாலே கொஞ்சம் நீளமா பொருள் வர்ற மாதிரி நிறைய வேலைகளை காட்டி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒரு இது பண்ற மாதிரி, அது எல்லாத்தையும் ஒரு ரேப் அப் பண்ற மாதிரி ஒரு ஐடியால இந்த 10 பாடல்கள், இந்த 30 பாடல்களுமே அப்படிதான் இருக்கும். நம்ம முதல் பாடலே கொஞ்சம் நீளமான பாடல். மின் உருவாய் முன் உருவில் வேதம் நான்காய் விளக்கொளியாய் முளைத்து விளக்கு ஒளியாய் முளைத்து எழுந்த திங்கள்தானாய் பின் உருவாய் முன் உருவில் பிணிமூப்பு இல்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது என்னும் பொன் உருவாய் மணி உருவில் பூதம் ஐந்தாய் புனல் உருவாய் அனல் உருவில் திகழும் ஜோதி தன்னுருவாய் என்னுருவில் நின்ற எந்தை தளிர்புரையும் திருவடி என் தலைமேலவே. இந்த பாடல்ல கொஞ்சம் உட்பொருள்லாம் வச்சு பாடியிருக்கார். இப்போ முன் உருவில் மின் உருவாய் அப்படி வாசிக்கிறது. இந்த முன் உரு அப்படிங்கிறதுனா நம் கண் முன்பு தோன்றக்கூடிய உருவாக அவர் வருகிறார் அப்படின்னு சொல்றது. அதான் முன் உருவில், கண்ணுக்கு முன் தோன்றும் உருவில். இப்ப பிரத்யட்சம், அந்த பிரத்யட்சமாக நம்ம பார்க்கும்போது எப்படி பார்ப்போம் அவரை அப்படின்னா, மின்னலை எப்படி பார்ப்போம், அப்படி ஒரு செகண்ட் அப்படி மின்னிட்டு மறையிற மாதிரி, அப்படித்தான் நமக்கு பிரத்யட்ச தோற்றம், இறைவனின் தோற்றம் இருக்குமா. அப்படியே நேர வந்து உட்காந்து ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்த மாதிரி ஹாய் ஹலோன்னு பேசிட்டு வந்து உட்கார்ற மாதிரி இறைவனது தோற்றம் நமக்கு, இறைவன் வந்து நம்மளோட பேச போறது இல்லை. ஆனா ஒரு நொடி மின்னல் மின்னுவது போல, அதான் ரியலைசேஷன் எப்போதும் நான் சொல்லிட்டே இருக்கிறது. அப்படி ஒரு மின்னல் போல மனசுல அப்படி தோன்றி மறைவா, அதுல மாட்டிடுவோம் நாம. அதையே அந்த ஒரு நொடி நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும், அப்படிப்பட்டதாக இருக்கும். அதனாலதான் மின் உருவாய் முன் உருவில், நம் கண்முன் மின் உருவாய் உருவில் வருவான். உருவில் வர்றதா இருந்தா எப்படி வருவான், மின்னுருவாய். வேதம் நான்காய், 4 வேதங்களாய் வருவான். விளக்கு ஒளியாய் அப்படின்னு, விளக்கு ஒளியாய்னா 2 பொருள் அதுக்கு எடுக்கலாம். ஒண்ணு, ஒரு விளக்கு ஏற்றப்பட்டால் அது தன்னை சுற்றி இருக்கும் அனைத்தையும் நமக்கு பிரகாசிக்க செய்கிறது. ஒளி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், பஞ்சீகரண வித்தை பார்க்கும்போது திருமழிசை ஆழ்வாருடைய பாடல்ல நெருப்பு அப்படிங்கிறதனுடைய பண்பு வடிவத்தை காட்டுதல் தான். நெருப்பின் பண்பு சூடு கிடையாது, நெருப்பின் பண்பு வடிவம் அப்படின்னு இருக்கும், ரூபம் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நெருப்பு வெளிச்சத்தை தருகிறது, வெளிச்சத்தில் ஒவ்வொரு பொருளும் அதன் வடிவத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அப்படி வெளிப்படுத்தப்படும் ஒவ்வொரு பொருளும் நமக்கு அறிவை தருகிறது. இப்போ ஒரு ரூம்குள்ள இருட்டு நேரத்துல போயிட்டோம்னா என்ன இருக்குன்னே தெரியாது, அப்படி தடுமாறுவோம், மெல்ல கையை கால் நீட்டி என்ன இருக்குன்னு பார்த்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஒரு விளக்கு ஏத்தியாச்சுன்னா தைரியமா, ஓ இங்க ஸ்டூல் இருக்கு, இந்த ஓரத்துல டேபிள் இருக்குன்னு தைரியமா வேகமா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்ப என்ன நடக்குது, ஒளி நமக்கு பொருட்களை காட்டி தந்து, வடிவங்களை காட்டி நமது அறிவை மேம்படுத்துகிறது. அப்போ விளக்கு ஒளியாய் இருப்பவன்னா விளக்காய் இருப்பவன் சொல்லல, ரொம்ப தெளிவா அந்த வார்த்தையை போடுறாரு, விளக்கு ஒளியாய். அப்ப எங்கெல்லாம் நமக்கு எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் நமக்கு அறிவு மேம்படுகிறதோ அந்த விஷயங்களில் எல்லாம் அந்த ஒளியென இருப்பவன். ஒரு விளக்குலதான் விளக்குன்னா ஒரு விளக்காயிரும். ஆனா விளக்கு ஒளின்னு சொன்னா ஒவ்வொரு விளக்குல இருக்கிற ஒளி பொருந்தி எல்லாமே ஒளிங்கிறது சேம். நான் டியூப் லைட்டு, அப்புறம் என்ன இந்த எல்இடி பல்பு, டார்ச் லைட்டு, செல்போன், எப்படியாக நீங்க லைட் எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஆனா ஒளி என்பது ஒரே விஷயம்தான். அதனாலதான் விளக்கின் ஒளி. அறிவிற்கான கருவிகள் வெவ்வேறாக இருந்தாலும், அறிவை விளக்கும் பொருட்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அறிவு ஒன்றே. அதுபோல விளக்கு ஒளியாய் அப்படின்னு சொன்னா விளக்கினுடைய ஒளி என விளங்குபவன். அனைத்து அறிவின் கருவிகளிலும்
நமக்கு உணர்த்தப்படும் அறிவென விளங்குபவன், அதான் விளக்கு ஒளியாய். இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, ரெண்டாவது பொருள், முன்னாடி வேதம் சொல்லப்பட்டு அதற்கு பிறகு விளக்கு ஒளியாய்ன்னு சொல்லப்படுகிறது. ஆகவே 4 வேதங்களும் விளக்கக்கூடிய ஒளிப்பொருளாய் விளங்குபவன், 4 வேதங்களும் நமக்கு விளக்கி சொல்லக்கூடிய பொருளென விளங்குபவன் அப்படின்னும் பொருள் எடுக்கலாம். முளைத்து எழுந்த திங்கள்தான் ஆய். இங்கதான் கொஞ்சம் வேலை நிறைய இருக்கு. இப்போ விளக்கு ஒளின்னு சொல்லியாச்சு இல்ல, திரும்ப ஏன் திங்கள்னு நிலா வெளிச்சத்தை சொல்லணும்? நீங்க விளக்கு ஒளின்னு சொன்னா சூரியனும் விளக்குதான், சந்திரனும் விளக்குதான், நாம ஏத்தி வைக்கிறதும் விளக்குதான். அப்புறம் எங்கிருந்து உங்களுக்கு இந்த திங்கள் அப்படின்னு திரும்ப வருது? அதுவும் முளைத்து எழுந்த திங்கள் தான் ஆய், அதுவும் அவனேதான் ஆகிறான். அப்ப இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, பெரியவாச்சான்பிள்ளை இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார். இறைவனை குறித்த ஞானம், இப்போ இறைவனை குறித்த ஞானத்தை எப்படியெல்லாம் அடையலாம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பல வகையில அந்த ஞானத்தை அடையலாம். ஒரு ஞானம் ஸ்ராவண ஞானம்னு சொல்றது. ஸ்ராவணம் என்றால் காதால் கேட்டல் அப்படின்னு சொல்றது. அதான் ஸ்ரவண அப்படின்னு சொல்லுவாங்க. காதால் கேட்டல் ஸ்ராவண. அப்போ வேதம் எப்படி கேட்கப்படும், வேதம் எப்படி கற்றுக் கொடுக்கப்படும்? ஸ்ராவண. முதல்ல அதை நீங்க ஒருவர் சொல்ல கேட்க வேண்டும், காதால் கேட்டல். அதுதான் விளக்கோளின்னு சொல்லப்படுவது. ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி டெக்ஸ்ட் புக்கோ இந்த மாதிரி வேற எந்த கருவிகளோ நமக்கு எழுத்தின் வடிவத்துக்கு கொண்டு வர்ற கருவிகள் கிடையாது. ஆகவே வேதம் அன்றிலிருந்து இன்று வரை சமஸ்கிருதத்திற்கு எழுத்து கிடையாது. சமஸ்கிருதத்துக்கு பதங்கள், அதாவது சொல் தான் உண்டு, எழுத்துக்கு ஓசை தான் உண்டு. அதனாலதான் அது ஹிந்தி, தமிழ், அப்புறம் என்ன சொல்றது, தேவநாகரி, பாலி, இப்படி வெவ்வேறு மொழிகளை தன்னுடைய ஸ்கிரிப்டா சான்ஸ்கிரிட் வச்சிருந்திருக்கு வெவ்வேறு காலங்கள்ல. ஏன்னா சான்ஸ்கிரிட்டுக்குன்னு எழுத்து கிடையாது. அப்போ காதால் கேட்டு மட்டுமே ஒரு மொழி. அதனாலதான் எழுதா கிழவின்னு வேதத்தை சொன்னாங்க தமிழ்ல. எழுதப்படாத எழுத்து அது, எழுதப்படாத மொழி அது. கிழவி என்றால் பேச்சுக்கு உண்டானது, கிழவி கிடையாது. கிழவி பள்ளிக்கு வர்றல. கிழவி என்றால் கிளர்த்துதல், அதாவது எழுதி உருவாக்குறது. எழுதா கிளவி அது, எழுத்தால் உருவாகாத முறை, பேச்சு முறை அது, தொடர்பு முறை. அதனாலதான் இந்த இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விளக்கொளி, விளக்கம் பெறும் ஞானம், விளக்கத்தால் கிடைக்கக்கூடிய அறிவு என்பது காதால் கேட்கப்பட வேண்டும் அப்படின்னு அதை சொல்லிட்டார். ரைட். அப்ப அந்த ஞானம் முடிஞ்சது. சிராவண ஞானத்திற்கு விளக்கொளின்னு சொல்லிட்டீங்க. மீதி ஞானமடையும் முறைகள் இருக்கின்றனவே, அது என்னது? மனனம். அப்போ காதால முதல்ல கேட்டோம், கேட்ட பிறகு அதை என்ன செய்யணும்? நாம மனப்பாடம் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த முறைகள் எல்லாம் வேத காலத்து முறைகள். ஏன்னா வேத காலத்துல எழுத போறது இல்லை, குரு சொல்லுவார், அதை முதல்ல கேட்கணும். அதுதான் முதல்ல நம்ம சொன்ன சிராவணம். சிராவணத்துக்கு பிறகு குரு சொன்னதை நாம மனப்பாடம் பண்ணணும், மனனம். அதை மனதால சொல்லி சொல்லி பார்த்து மறக்காம இருக்கிறதுக்கு, நினைவு வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் நிதித்தியாசனம், நிதித்தியாசன அப்படின்னு சொல்லுவாங்க. நிதித்தியாசனா அதையே நீங்க என்ன சொல்றது, அதையே அப்படியே நினைத்து கொண்டே இருக்கணும். நிதித்தியாசன என்றால் அதையே மனதுல உருப்போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவே உருப்போட்டுக்கிட்டே இருக்கணும், அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணமாக இந்த மந்திரோபதேசம் பெற்றவர்களை, இந்த மந்திரத்தை நீ 1 கோடி முறை ஜபிக்கணும், இந்த மந்திரத்தை நீ 1,00,000 முறை ஜபிக்கணும், இப்படி அந்த குரு சொல்லிடுவார். அந்த 1,00,000 முறையோ 1 கோடி முறையோ அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, திரும்ப திரும்ப அதையே. அதுதான் நிதித்தியாசனம்னு சொல்றது. அதற்கு அடுத்தது சாட்சாத்காரம்னு சொல்றது. அதாவது இந்த தர்சனம்னு அதுக்கு இன்னொரு பேர் உண்டு. தர்சனம்னா அதையே எல்லாத்துலயும் பார்த்துட்டே, அந்த மந்திர ரூபமாக இருப்பது உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்க பாக்குறதுல எல்லாம் அந்த மந்திர ரூபம் தெரிய ஆரம்பிக்கும். இப்படியாகத்தான் ஞானம் என்பது நமக்கு வருகிறது. அப்போ சிராவண, மனன, நிதித்தியாசன, தர்சன, இப்படி ஞானங்கள் 4 வகைப்படும். அப்போ
விளக்கு ஒளின்னு சொன்னது முதல்ல காதால கேட்கறது. எதை கேட்டாயோ அதுதான் இப்ப பிரைம். சந்திரனுடைய ஒளி எப்படிப்பட்டது? பிரைம் ஒளி சூரியனுடையது. சந்திரன் அந்த ரிஃப்ளெக்ஷனை வாங்கி விடுது நம்மள்ட்ட. அத மாதிரி முதல் சொல், வேத சொல் ஒருவரிடம் இருந்து வருகிறது. அதை நம்ம காதால கேட்கிறோம். அதுதான் பிரைம் ஃபர்ஸ்ட். காதால கேட்டதைத்தான் திரும்ப மனப்பாடம் பண்றோம். மனப்பாடம் பண்ணதைத்தான் மனதுல போடுறோம். போட்டதைத்தான் நாம தர்சனமாக, அதாவது அதையே நமது பாதையென கொண்டு பார்க்கும் இடந்தோறும் அதையே நம்ம பார்க்கிறோம். பார்க்கும் பொருளில் எல்லாம் அவற்றையே காண்கிறோம். அப்ப முதல்ல வந்தது விளக்கொளி, அது ஒளி. அந்த ஒளியினுடைய ரிஃப்ளெக்ஷனா தான் மீதி ஞானம் எல்லாம் வருது. ஆகவேதான் தான் ஒளியாய், விளக்கு ஒளியாய்ன்னு சொல்லிட்டு முளைத்து எழுந்த திங்களாயின்றாரு. இதுல முளைத்துன்னு சொல்றதுதான் மனனம், எழுந்துன்னு சொல்றது நிதித்தியாசனம், திங்கள் தானாயின்னு சொல்றது சாட்சாத்காரம். கண்ணுக்கு புலப்படுது இல்லையா நிலவு, அது தர்சனம். இப்படி இந்த மாதிரியான ஞானமும் ஆகி பின் உருவாய் முன் உருவில். இதுதான் இன்னும் கொஞ்சம் வேலையை கட்டுறாரு. பின் உருவாய் என்றால் என்ன? இப்போ இது கொஞ்சம் நீளமா சொல்லணும். இப்படி வச்சுப்போம். நமக்கு வைணவ மதம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய சித்தாந்தத்தை பார்த்திருக்கோம். அப்ப வைணவ சித்தாந்தத்துல தத்துவமாக சொல்லப்படுவது 3 நம்ம பார்த்திருக்கோம். சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். சித்து என்பது சேதன பொருட்கள், அறிவுடையவை, அதாவது மனிதர்கள். இதெல்லாம் அச்சேதன பொருட்கள் என்று சொல்லப்படுபவை பரிணாம பொருட்களும் உயிரல் பண்டங்கள், உயிர் அல் பண்டங்கள், உயிரற்ற பண்டங்களும் ஆகும். இவை இரண்டையும் நிர்வகிக்கக்கூடியவனாக விளங்குகிறவன் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனே மகாவிஷ்ணுவாக இருக்கிறான். அப்போ சித்து, அச்சித்து இதுன்னு சொல்லியாச்சு. இப்ப சித்துங்கிறது சேதன பொருட்கள், அறிவுடையவை. இந்த அச்சித் அப்படின்னு சொல்லக்கூடியது வெவ்வேறு விதங்கள்ல செயல்படும். எப்படி செயல்படும் அப்படின்னு சொன்னா அதை இன்னும் 3 பிரிக்கிறாங்க. அச்சித்தை 3 வகையாக பிரிக்கிறார்கள். சுத்த சத்வம், மிஸ்ர தத்துவம், சத்வசூன்யம் அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறாங்க. இதை பத்தி தனியா பேசணும். நான் இப்ப இந்த பாயிண்ட்டுக்காக, ஒரு ஐடியாக்காக இதை சொல்லி வைக்கிறேன். சத்வசூன்யம், மிஸ்ர தத்துவம், சுத்த சத்துவம் 3 இருக்கு. ஆகவேதான் இந்த திரிகுணம்னு சொல்றது நமக்கு மரபு உண்டு. இந்த மிஸ்ர தத்துவம் 3 குணங்கள் உடையது. சுத்த சத்துவம், சுத்த தத்துவ, சத்வசூன்யம் இது ரெண்டையும் விட்டுருங்க, அது இப்ப குழப்பிக்க வேண்டாம். மிஸ்ர தத்துவத்தை மட்டும் எடுத்துப்போம். மிஸ்ர தத்துவம் எனப்படுவது அசித்தினுடைய ஒரு வகை. இந்த மிஸ்ர தத்துவம் 24 வடிவங்களாக நமக்கு சொல்லப்படுகின்றன. அந்த 24 வடிவங்கள்னு சொல்றது, ஈஸியா சொல்றது 24 ஐடியாக்கள். ஐடியா அப்படின்னு வந்துட்டாலே நாம அதை தத்துவம்னு சொல்றது நம்ம மரபு. 24 தத்துவங்கள். வைணவத்துல இருக்கக்கூடியது 26 தத்துவங்கள், 27 தத்துவங்கள்னு சிலர் சொல்றது உண்டு. அதுல 24 தத்துவங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டாச்சு. என்னெல்லாம்? மிஸ்ர தத்துவம்னு சொல்லப்படுவதனுடைய 24 தத்துவங்கள், 5 புலன்கள் இல்லையா? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு 5 வகை புலன் அறிவு அப்படின்னு சொல்லணும். அதை இந்த புலனறிவிற்கு காரணமாக விளங்கக்கூடிய புலன்கள், அத பொறிகள், 5 கண், வாய், செவி, மூக்கு, மெய், 5 5 10 காரியங்களை செய்வதற்கு, செயல் புரிவதற்கு துணையாக இருக்கக்கூடிய 5 உறுப்புகள் கர்மேந்திரியங்கள். கர்மம் என்றால் செயல். செயலை புரிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய 5 புலன்கள் கர்மேந்திரியங்கள். எதெல்லாம்? வாக்கு, அதாவது நம்முடைய நாக்கை தான் வாக்குன்னு சொல்றோம். வாக்கு. கை, கால், அதாவது மூவ்மெண்ட் அண்ட் ஆக்ஷன் ரெண்டுக்கும். டெக்ஸ்டரிட்டி அண்ட் மொபிலிட்டி 2. எருவாய், கருவாய், மலம் கழிக்க உதவும், கழிவுகளை நீக்க உதவும் உறுப்பும் ஜனனேந்திரியங்கள். இன்னொரு உயிரை உருவாக்குவதற்கு காரணமாக விளங்கும் ஜன்ம உறுப்புகள்.
அப்ப ஜென்ம உறுப்பு, கழிவு உறுப்பு, கை, கால், வாக்கு, இந்த 5 தான் கர்மேந்திரியங்கள். அப்போ 5 புலனறிவுக்கான 5, புலன் பொறிகள் 5 10, அப்புறம் கர்மேந்திரியங்கள் 5 15, அப்புறம் பஞ்சபூதங்கள் 5, அது நமக்கு தெரியும். அப்ப 20. இது வரைக்கும் கிளியரா இருக்குமா? 20 வந்துருச்சா? மூல பிரகிருதி அல்லது அவ்யக்தம் என்று சொல்லப்படுவது ஒண்ணு இருக்கு, விளக்கப்பட முடியாதது. எங்கிருந்து எல்லாரும் வந்தோம்னு சொன்னா ஒரு மூல பிரகிருதியை காமிப்போம். அந்த மூல பிரகிருதியினுடைய ஒரு கூறு நம்முடன் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதான் சைதன்யம்ங்கிற பேர்ல பல பேர்கள்ல சொல்லுவாங்க. பட் அது அவ்யக்தம், அது அவ்வளவு கிளீனா தெரியாது நமக்கு. பிறவற்றை காண முடிந்த அளவிற்கு இந்த விஷயத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அதனாலதான் வியக்த என்றால் கிளியர், டிஃபைன்டு அண்ட் என்ன சொல்றது, எக்ஸ்பிளைன்டு. ஆனா அவ்யக்தம்னு சொல்லும் போது அது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு அர்த்தம். அந்த மூல பிரகிருதி அவ்யக்தமாக விளங்கக்கூடியது 1. 21 மகத் எனப்படும் மான் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. என்னுடைய அப்படின்னு வரக்கூடியது. நான் உருவாக்குவது, நான் உருவாக்குவது. இந்த மகத்து தான் செயல்களாக, பொருட்களாக நம் முன் விரியக்கூடியது. கர்மம் அப்படின்னு வரக்கூடியது எல்லாமே, த கிரியேஷன் அப்படின்னு வரக்கூடியதெல்லாம் இதுதான். அதான் மகத்துன்னு சொல்லப்படுவது. அது 22. இந்த மகத்தை எது இயக்கும்? மகத்தின் அடிப்படையாக விளங்கக்கூடிய அகம், அதான் அகங்காரம். மமகாரம், அகங்காரம். மமகாரத்திற்கு அடிப்படை மகத்து, அகங்காரத்துக்கு அடிப்படை அகம் அப்படின்னு சொல்லப்படுவது. அது 3வது. 23. 24வது மனம், சிந்திக்கக்கூடிய உறுப்பு. உறுப்பு கிடையாது, ஏன்னா அதுக்கு அது எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது. மனம் என்ற ஒன்று, அது ஒரு உறுப்பா இருந்தா வெட்டி நீக்கிடலாம். அப்ப மனதை நீக்கி விட்டால் இன்பம் வந்துடும். ஆனா மனம்ங்கிறது ஒரு செயல்பாடு. ஆகவே அது 4 பிரகிருதி, மூல பிரகிருதி, மகத், அகங்காரம், மனம் ஆகிய 4, மொத்தம் 24 வந்தாச்சு. இதுதான் 24 தத்துவங்கள். இந்த 24 தத்துவங்களுக்கு பிறகு வந்து நிற்பதுதான் நம்முடைய ஜீவாத்மா, ஆன்மா. அதான் 25வது. 24 தத்துவங்களுக்கு பின் வந்து நிற்பதால் தான் பின் உருவாய் அப்படின்னு ஒரு சொல்லு வருது. இந்த ஒரு சொல்லுக்கு நம்ம இவ்வளவு விளக்கம் பார்க்கிறோம். பின் உருவாய், 24 தத்துவங்களுக்கு பின்பு இந்த ஆன்மா உருவாக மாறி வருகிறது. அதான் பின் உருவாய். ஆன்மா உருவ எடுக்கிறது என்ன அர்த்தம்? பிறவி எடுக்கிறது. அப்ப பிறவி எடுக்கிறதுக்கு இந்த 24 நிக்கும். இப்ப தெரியுது இல்லையா? இந்த 24க்கும் பின்னாடி நிக்கிறது ஆன்மா. ஏன்னா ஆன்மாவின் மேல்தான் நீங்க எதெல்லாம் போட்டு நம்ம கட்டியிருக்கோம்? 5 ஐம்பொறிகள், கர்மேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், அப்புறம் இந்த மூல பிரகிருதி, மகத், அகங்காரம், மனம், இது அனைத்தும் ஒரு பேக்கேஜுக்குள்ள கட்டப்பட்டு அதற்கு பின்னாடி கொண்டு வைக்கப்படுவதுதான் ஆன்மா. ஆகவேதான் பின் எல்லா 24 தத்துவங்களுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய 25வது தத்துவமாகிய ஆன்மாவிற்கு உடல் எனும் உரு கிடைக்கிறது. அதான் பின் உருவாய். பின் உருவாய் முன் உருவில். இந்த பின் உரு வர்றதுக்கு முன்னாடி ஆன்மா என்னவாக இருந்தது? அதனுடைய முன் உரு என்ன? இதுக்கு முன்னாடி, இது பின்னு சொன்னா இதுக்கு முன் ஒண்ணு இருக்கணும்ல, எல்லாத்துக்கும் பின்னாடி இது இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி இது என்னவா இருந்ததுன்னு ஒரு கேள்வி வரணும்ல. அப்ப அந்த முன் உருவுல அது வெறும் ஆன்மாவாக இருந்த போது அதுக்கு என்ன கிடையாது? ஆன்மாவிற்கு என்ன கிடையாது? பிணி மூப்பு இல்லா பிறப்பிலி. ஆன்மா பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அதற்கு பிணி, பசி, மூப்பு ஆகிய துன்பங்கள் கிடையாது. அப்படி முன்பு இருந்தது, பின் உருவாய் மாறியது. 24 தத்துவங்களுக்கு பின்னாடி போய் நின்ன உடனே உருவமாக மாறிவிட்டது, இந்த உடலை எடுத்து விட்டது. அதுதான் இதனுடைய பொருள். இவ்வளவு பெரிய பொருளை அவர் இப்படி
வார்த்தை விளையாட்டா போட்டு போயிட்டாரு. பின் உருவாய் முன்னுருவில் பிணிமூப்பு இல்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது. இது பழையபடி இன்னொரு வேலையை வச்சிருக்காரு. இறப்பதுன்னா என்ன? இப்போ இந்த உரையாசிரியர்கள் விளக்கம் வழியாகத்தான் நம்ம இதுக்கு பொருள் எடுக்கிறோம். இறப்பதற்கே எண்ணாது அப்படின்னா, நமக்கு உடல் வந்து தோன்றுது இல்லையா? எப்படி தோன்றுகிறதுனா, நமக்கு 3 உடல்கள் 3 உண்டு உடல்ல. நமக்கு எல்லாம் தெரியும். இந்த இந்த பருவுடல்னா இந்த என்ன சொல்றது, பிசிக்கல் பாடி, கை கால்லாம் இப்ப நம்ம கண் முன்னாடி தெரியுது இல்லையா? நம் கண்களால் பார்க்க முடிகிற நம்முடைய உடல் உறுப்புகள். இதற்கு பெயர் பிண்டம் என்று சொல்றது. இந்த பிண்டம் முதலில் உருவாகிறது. கருவில் உருவாகக்கூடிய இந்த பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் பாடி, அதை தான் நம்ம இந்த தேகம் அப்படின்னு நம்ம அதை தான் சொல்றோம். பிண்டம் அப்படின்னு சொல்றது. இந்த பிண்டத்துல சூக்கும தேகம், சூக்ஷ்ம தேகம் என்று சொல்லப்படுவது, சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு வடமொழி சொல். இந்த உடல் அப்படிங்கிறதுல நீங்க எதெல்லாம் உள்ளடங்கும் அப்படின்னா, ஒரு ஷார்ட்டா சொல்றதா இருந்தா, தோலின் இது நிறம் என்ன, ஹைட்டு வெயிட்டு, ஆணா பெண்ணா, இதெல்லாம் இந்த மாதிரி பிசிக்கல் ஃபார்மட்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இந்த பிண்டத்தில் அடங்கும். அப்ப சூக்ஷ்ம சரீரத்துல என்ன அடங்கும்னு சொன்னா, அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு இப்ப சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்காங்கன்னு கதையை விடுறாங்க. ஆனா நம்ம சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லுவது உண்மையிலே சுவாரஸ்யமா இருக்கும். எது சூக்ஷ்ம சரீரத்துல அடங்கும்னா, முன்ஜென்ம வாசனைகள் இருக்கு இல்லையா? போன பிறவில இவன் என்னவா இருந்தான், அதுல என்ன மீதம் இருந்தது, இவனுக்கு எத்தனை வயசுல சுகர் வரணும், எத்தனை வயசுல முடி கொட்டணும், எத்தனை வயசுல ஒரு பெண் குழந்தை ருதுவாகணும், எத்தனை வயசு வரைக்கும் மாதவிடாய் தொடரும், இப்படி ஆரம்பிச்சு மொத்த லைஃப்லயும் இருக்கக்கூடிய ஈவென்ட்ஃபுல் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பாடி இருக்கு இல்லையா? அது அத்தனை எத்தனை வயசுல பல்லு விழணுங்கிறது வரைக்கும் அத்தனை இந்த இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் இல்லையா? ஹார்ட்வேருக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அத மாதிரி ஒரு 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 மதர் போர்டுல எழுதி வச்சிடுறாங்க உள்ள. அது எப்பப்போ எக்ஸிக்யூட் ஆகணுமோ அப்பப்போ கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு விஎல்எஸ்ஐன்னு வச்சுப்போம், ஒரு லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் ஒரு சிப்புல போட்டு உள்ள செருகி விட்டுறோம். அதுதான் சூக்ஷ்ம சரீரம். மூணாவதாதான் ஆன்மா அந்த உடலுக்குள் புகுத்தப்படுகிறது. ஆன்மா, அதற்கு மேல சூக்ஷ்ம தேகம், சூக்ஷ்ம தேகத்தைக்கு மேலதான் நாம பிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் பாடி, தேகம், பூத தேகம்னு சொல்றது. அப்ப இந்த பரு உடல் 3 உடல் இருக்கு. இது வரைக்கும் சரியா? இப்ப இந்த மரண காரியங்கள் செய்யறாங்க இல்லையா, அது 10 நாள் வரைக்கும் செய்யணும், 13 நாள் வரைக்கும் செய்யணுங்கிற கணக்கு இருக்கு இல்லையா? அது எதற்காக அப்படின்னா, முதல்ல இந்த 2 தேகத்தை அழிச்சாகணும் இந்த பூமியில இருந்து. ஒன்று இந்த தூல தேகம், அதாவது இந்த பிசிக்கல் ஃபார்ம். அதை எப்படி பண்ணணுமா, பஞ்சபூதங்களுக்குள் அதை அடக்கிடணும்னு சொல்றாங்க. ஆகவேதான் காற்றில் நமக்கு காற்றால் அதை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுனாலதான் நெருப்பு, நீர், அப்புறம் மண், இவற்றில் நாம் அதை விடுகிறோம். அதுல வந்து அதை மண்ணில் புதைக்கிறோம். கடல்ல போகும்போது நீர்ல விட்டுருவாங்க. வைக்கிங்கள் எல்லாம் இறந்து போனா பாடியை ஒரு இதுல கட்டி கடல்ல அப்படியே போட்டுருவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் கடல்ல தான் அவங்களுக்கு இது சமாதி. அவங்க கடல்ல தான் பிறக்கிறாங்க, கடல்ல தான் இறக்குறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ நீர், நிலம், அப்புறம் நெருப்பு. நெருப்புலயே காற்று இருக்கு, நீர்லயே காற்று இருக்கு, இது நிலத்திலையும் காற்று இருக்குங்கிறதுனால 3லையுமே காற்று வந்துடுது. இந்த 2வது தேகமாகிய சூக்கும தேகம், சூக்ஷ்ம தேகம் வந்து வெளி அந்தரத்துல இருக்கும், வெளியில உலாவிட்டு இருக்கும். அது வந்து தனக்குரிய உடல் இல்லை, தான் பற்றி நிற்கக்கூடிய இது உடல்ல தான், ஆன்மாவே இல்லை. ஆன்மா திகச்சு நிற்கும், திடீர்னு தன்கிட்ட இருந்த 2 தேகம் போயிருச்சேன்னு. இந்த சூக்கும தேகத்தை வழி அனுப்புறதுக்கு தான் 10ஆம் நாள் 13ஆம் நாள் காரியம் வரைக்கும் பண்ணுவாங்க. கடைசியில் அந்த காரியம் பண்றாங்கன்னா, இந்த பயிரை வச்சு போடுறது இதெல்லாம் செய்யறதுன்னா இத்தனை நாள் ஆகும். சூக்ஷ்ம சரீரம் தனக்கு நிலை மாறிவிட்டது, தான் உடலை விட்டு பிரிந்து விட்டோம், உடல் நம்முடையதல்ல அப்படிங்கிற அறிவெல்லாம் அதற்கு வளர்வதற்கு
அந்த சூக்ஷ்ம சரீரம் கலைவதற்கு அத்தனை நாள் ஆகும். அது வரைக்கும் சூக்ஷ்ம சரீரம் அந்த இடத்த சுத்தி சுத்தி வருமா. அதனாலதான் அந்த இறந்தவங்க வீட்டுக்கு போனா குளிச்சுட்டு வந்துருங்க, அந்த வீட்டுக்கு ஒரு வருஷம் யாரும் போகாதீங்க, அந்த இதெல்லாம் சொல்றது. சரியான விதத்தில் செய்யப்படவில்லை என்றால் 1 வருடமாவது அது அங்க தங்கி நிற்கும். ஏன்னா 1 வருடம் என்பது ஒரு நாள், அவங்களுக்கு பித்ருக்களுக்கு ஒரு நாள். அதனாலதான் வருஷா வருஷம் நம்ம திதி தேவசம் கொடுக்குறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? டெய்லி சாப்பாடு போடுறோம்னு அர்த்தம். நமக்கு 1 வருடம், பித்ருக்களுக்கு தேவர்களுக்கு எல்லாம் 1 இயர்ங்கிறது, நமக்கு 1 இயர்ங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள். அப்ப பாருங்க, டெய்லி நம்ம சாப்பாடு போடுற கணக்கு வந்துருதா. அப்ப அவங்க அந்த ஒரு நாள் பூரா காத்திருப்பாங்க. அதான் சூக்ஷ்ம தேகம் நிற்கும். அதனாலதான் 1 இயர் அவங்க கோயிலுக்கு போக கூடாது, மலை ஏறக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லுவதாக நம்ம மரபு. 3வதாக இருக்கிற ஆன்மாதான் மறுபடி இன்னொரு பிறப்பிற்கு கொண்டு செல்லப்படும், செலுத்தப்படும். இந்த சூக்ஷ்ம தேகத்தின் ஒரு பகுதி பிரித்து அதோடு சேர்த்து வைக்கப்படும். அதான் ஜென்ம வாசனைன்னு சொல்றது. ஆன்மா இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம தேகத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நிக்குமா. அதுதான் நம்ம புத்தி. நம்ம நினைவுகளைத்தானே பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த உடலை இல்ல. இந்த உடலில் வாழ வேண்டும்ங்கிற நினைப்பை தான் பிடிச்சு வச்சிருக்கோம். இந்த உடம்பை பிடிச்சிக்கல. நம்ம இதை சரியா கவனிக்கணும். 80 வயசு 85 வயசுல இழுத்துட்டு கிடக்கும்போது ஒருத்தன் உயிரோட இருக்கியான்னு கேட்டா, எப்படி வாழணும்னு நினைக்கிற அப்படின்னா, இந்த உடம்போட படுக்கையில கிடக்கணும்னு சொல்லுவான். அவன் அவன் அவனுடைய இளமை பருவம் மாதிரி ஓடி ஆடணும், நல்லா சாப்பிடணும், அந்த மாதிரியான ஒரு உடலைத்தான் அவன் எதிர்பார்ப்பான். அந்த எதிர்பார்க்கும் உணர்வு தூல தேகத்துல இல்ல, சூக்ஷ்ம தேகத்துலதான் இருக்கு. அப்ப ஆன்மா பற்றி கொண்டு நிற்பது, ஆன்மாவை மேல் ஒரு திரை போல விழுந்து கிடப்பது சூக்ஷ்ம தேகம். அந்த சூக்ஷ்ம தேகத்தோட ஒரு பகுதி ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த ஆன்மா மறுபடி பிறப்பெடுக்கும். அப்ப முன்ஜென்ம வாசனையாக இந்த தூல சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கிற விஷயம் புது ஆன்மா நுழையும் உடலோடு சேர்ந்து நுழையும். அதனாலதான் போன பிறவியில என்ன புண்ணியம் பண்ணாலும் கொடியே வரும், போன பிறவியில என்ன பாவம் பண்ணாலும் கொடியே வருங்கிறது இந்த சூக்ஷ்ம தேகத்தை வச்சு சொல்லப்படுவதாக ஒரு நம்பிக்கை உண்டு. இப்ப இது வரைக்கும் கிளியரா? இப்போ மரணம்னு ஒண்ணு வரும்போது இந்த சூட்சும தேகத்தை நம் உடலில் இருந்து நாம இப்போ இது இப்படி இருக்கும் போதே ஒரு பிராக்டிஸ் வழியாக, நமது குரு மந்திரோபதேசம் வழியாகவோ, மந்திரத்தை ஜபிப்பதன் வழியாகவோ, குரு அருள் வழியாகவோ, பல ஏதோ வழிமுறைகள்ல இந்த சூட்சும தேகத்தை நம்ம உடம்புல இருந்து அகற்றிடலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுவரை என்னை பின்தொடர்ந்து வந்த அந்த ஜென்ம வாசனைகளையும் அடுத்த பிறவியில் அது வராத வண்ணம் நான் அதை நீக்கிடுறேன் இப்பவே. அப்ப இந்த உடலிலிருந்து ஆன்மா விடுபட்டதுன்னா அதை பற்றி இருக்கக்கூடிய சூட்சும தேகம் அந்த ஆன்மாவிற்கு இருக்காது. அதுதான் ஞானியர். அதனாலதான் அவங்க உடலை எரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. விதேக முக்தி அடைந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தேகம் விதேகம், தேகத்தை விட்டுட்டார், சூட்சும தேகத்தை முதல்லயே அவர் விட்டுட்டார், தன்னிலிருந்து அகற்றி விட்டார். அப்படி சூக்ஷ்ம தேகம் நம் உடலிலிருந்து அகற்றப்பட்டால் நம்ம பிராக்டிஸ் காரணமாக அந்த முக்திக்கு பேர் தான் கைவல்ய முக்தின்னு பேர் நம்ம மரபுல. ஒரு மாதிரி ரொம்ப தத்துவமா போகுதோ, ஆனா அவ்வளவு இருக்கு. கைவல்ய மோட்சம்னு அதைத்தான் சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றாரு, இப்ப இதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க வரோம். இறப்பதற்கே என்னாதுன்னு சொன்ன இடம் இதுதான். இப்ப இறப்புன்னு சொன்னா தேகத்தின் மரணமா, சூக்ஷ்மத்தின் மரணமா, அதாவது கடல்ல சரியா சொல்றதா இருந்தா தேகானுபந்தி அப்படின்னு சொல்றது. அது தேகம் அனுபந்தி, தேகத்தை அனுபவிப்பதை நிறுத்தி விடுதல். பந்த், அதான் பந்தி, அதை அப்படி நிறுத்தி விடுறது. சூக்ஷ்ம தேக மரணத்திற்கு ஸ்வரூபானுபந்தின்னு பேரு. ஸ்வரூபம், அதுதான் ஸ்வரூபம், சூக்ஷ்மம் தான் ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபானுபந்தியாகிய மரணத்தை இறைவன் கொடுப்பதற்கு விரும்புவதில்லை. அடியார்க்கு அதை தராதவன் நாராயணன். இறப்பதற்கே என்ன, சூக்ஷ்ம தேகம்லாம் உனக்கு இறக்க வேண்டாம்ப்பா, நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் பிராக்டிஸ், அதான் அவர் சொல்றது. அதையே ஒரு பிராக்டிஸ் ஆக்கி அதையே கைவல்ய மோட்சம்ங்கிறது ஒரு சரியான மோட்சமே கிடையாது. சித்தாந்தத்திலையும் அப்படித்தான் உண்டு. கைவல்ய மோட்சம்ங்கிறது ஒருபடி கீழே தான். அதுக்கு மேல இருக்கிற மோட்சம் ஒண்ணு இருக்கு. ஆன்மாவை மொத்தமா விட்டுறது, ஆன்மாவத்துக்கு இறைவன் கிட்ட சேர்த்துடுறது.
கைவல்யம் இந்த ஆன்மாவிற்கு உரிய தொடர்புகளை நீக்குதல். த ஆன்மா கெட்ஸ் கிளென்ஸ்டு, அவ்வளவுதான் கைவல்யம். ஆன்மாவே இறைவன்கிட்ட போயிடணும்னு சொல்லும் போது ஆன்மா கெட்ஸ் கிளென்ஸ்டுங்கிறது ஒரு ஸ்டேஜ் தானே, இல்லையா? அப்ப அந்த கைவல்யத்தை அப்படி வெறும் ஆன்மாவை கிளென்ஸ் மட்டும் பண்றது போதும்னு இறைவன் நினைக்க மாட்டானா அடியார்களுக்கு. அதனாலதான் பிறப்பதற்கே எண்ணாதுங்கிற வார்த்தை, இறப்பதற்கே எண்ணாதுங்கிற வார்த்தையை போடுறாரு. அதாவது பின் உருவாய் முன் உருவில் பிணிமூப்பு இல்லா பிறப்பிலியாய், இறப்பதற்கே எண்ணாது. இந்த 2 வரிக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி இல்லாமல் என்னும் பொன் உருவாய், நாம என்னும்னா நாம் நினைக்கும், நாம் எண்ணத்தக்க அளவில், மனதில் நினைக்கும் அளவில் உருவம் கொள்கிறான். நீங்க உருவமற்ற ஒன்றை மனதால் நினைக்க முடியாது. அந்த மாதிரி நாம் எண்ணத்தக்க ஆளாகணும்னா அவன் உருவமா வரணும். அதனாலதான் உருவாய்ங்கிற வார்த்தையை உள்ள போடுறாரு. பொன் உருவாய், மணி உருவில், ஒளி வீசக்கூடிய மணியாக, பொன் போன்று ஜொலிப்பவனாக நம்ம எண்ணும் விதத்தில் வருகிறான். நாம் அனுபவிக்கும் விதத்தில் 5 பூதங்களாகிறான். பூதம் 5மாய் புனல் உருவாய் அனல் உருவில் திகழும் ஜோதி. அந்த புனல் உருவாய் அனல் உருவில், புனல் என்றால் 2 பொருள். பெரியவாச்சான் பிள்ளை அதுக்கு ஒரு அருமையான வார்த்தையை சொல்றாரு. புனல் உருவில் என்றால் நதி போல, நீர் போல. ஏன்னா நீருக்கு எந்த தோஷமும் கிடையாது. அதாவது ஒரு நதி ஓடுகிறது என்றால் அதில் பெரிய முனிவனும் வந்து நீராடலாம், மிக மிக தாழ்ந்த எளிகுலத்தை சேர்ந்த ஒருவன் வந்து நீராடலாம். நீருக்கு அதனால் எவ்வித தோஷமும் இல்லை. அதனால் அவன் புனல் உருவில் விளங்குபவன். அவனேதான் ஜோதிமயமாக இந்த தவறிழைப்பவர்களுக்கு நெருப்பு போன்று விளங்குபவன். அதான் அனல் உருவில் திகழும் ஜோதி அப்படின்னு அவனை சொல்லக்கூடியது. சோ இது நான் இறைவனை ஜோதியாக வணங்குகிறேன். தவறு செய்யும் ஒருவருக்கு அந்த ஜோதியை அனல் உருவில் விளங்கும், நெருப்பென விளங்கும். எனக்கு ஜோதி என விளங்கும். நெருப்பு விளக்கேத்தி கும்பிடுறோம், வீட்டுல திடீர்னு ஏதோ ஒரு பொருள் தீப்பிடிச்சு எரியுது, விளக்குலையும் தீயத்தானே கும்பிடுறோம், இதுவும் தீதானே கும்பிடுன்னு ஏதாவது கும்பிடுறோமா? ஆனா அப்ப தவறு செய்தவர்களுக்கு அவன் தீ போன்றவன், ஆனால் வணங்குபவர்களுக்கு அவன் ஜோதி போன்றவன். அப்படி திகழும் ஜோதி. அவன் தன்னுடைய உருவை, தன் உருவாய், தன்னுடைய உருவத்தோடு எங்க இருக்கான்? என் உருவில் நின்ற, எனக்கு ஒரு உருவம் கொடுத்தானே அதுக்குள்ள அவனுடைய உருவத்தோட அவன் நிக்கிறான். அதான் அந்தர்யாமி. எனக்கு ஒரு உருவம் வந்துருச்சுன்னா நான் ஒரு சேதனன் இல்லையா? சேதனம் அச்சேதனம் ஆகிய 2 பொருட்களுக்குள்ளும் இறைவன் உறைவான். ஆகவே அவன் என்ன செய்யறான்? தன் உருவாய் என் உருவில் நின்ற, எனக்குள் அந்தர்யாமியாக நின்ற அவனுடைய தளிர் புரையும் திருவடி, தளிர் போல இருக்கக்கூடிய விளங்கும், அதான் புரையும், தளிர் போல அப்படி ஒரு மரத்தளிர் போல மென்மையாக விளங்கும் அவன் திருவடியை என் தலைமேல் சூடி கொள்ளுகிறேன். தளிர் புரையும் திருவடி என் தலைமேலவே, என் தலைமேல் அமைவதாக அப்படின்னு பொருள். மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் 4ஆய் விளக்கொளியாய் முளைத்தெழுந்த திங்கள்தானாய், பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பு இல்லா பிறப்பிலியாய், இறப்பதற்கே எண்ணாது என்னும் பொன்குருவாய் மணி உருவில் பூதம் 5மாய், புனல் உருவாய் அனல் உருவில் திகழும் ஜோதி, தன்னுருவாய் என்னுருவில் நின்ற எந்தை தளர்புறையும் திருவடி என் தலைமேலவே அப்படின்னு ஒரு பாட்டுக்கு இவ்வளவு நேரம் விளக்கம் சொல்ல வச்சிருக்கார். பார் உருவி நீர் எரிகால் விசும்புமாகி. பார் உருவினா தமிழ்ல வரக்கூடிய உருவுதல் கிடையாது, உர்வி அப்படின்னு வடமொழி பதம். உர்வி அப்படின்னா பூமின்னு அர்த்தம். உ இர் வி, வீரம்க்கு வர்ற வி, உர்வி. உர்விதான் உருவின்னு தமிழுக்கு வந்திருக்கு. பார் என்றால் இந்த இடத்துல பரந்த அப்படின்னு அர்த்தம். அப்ப பரந்த பூமி. அப்புறம் எரினா இது நெருப்பு, கால் காற்று, விசும்பு ஆகாயம், நீர் நமக்கு தெரியும். இந்த 5 பூதங்களுமாகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ற, பல வகை சமயங்களாக, நம்ம தான் சொல்றோம்ல சைவம் வைணவம் சாக்தம்னு, இப்படி பல வகையாக அவனேதான் விரிந்து பறந்து நிற்கிறான். ஏர் உருவில், ஏர் என்றால் அழகுன்னு அர்த்தம். ஏறு திருவுடையான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப ஏர் என்றால் அழகு.
ஏர் உருவில், அழகுமிக்க உருவில் மூவருமே என்ன நின்று, மூன்று தேவர்களாக நின்று. யார் மூன்று தேவர்கள்? சிவன், விஷ்ணு, பிரம்மன் ஆகிய மூன்று தேவர்களாக நின்ற இமயவர்தம் திருவுரு வேறு என்னும் போது, அப்படி நின்ற இந்த தேவர்கள், அதான் இமயவர், அவர்களுடைய திருவுரு வேறு என்னும் போது, அந்த உருவம் மூணு வேற வேறன்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்க, அப்படி கிடையாது, மூணு ஒரே ஆள் தான். அதான் அவர் சொல்றாரு, தம் திருவுரு வேறு என்று எண்ணும் போது, என்று நினைக்கும் போது அப்படி கிடையாதுப்பா. அப்படி கிடையாதுங்கிறியா? இரு, எப்படி நீங்க அதை அப்படி கிடையாதுன்னு சொல்றீங்க திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆழ்வார் ஒரு லாஜிக் வைக்கிறாரு பாருங்க. மூன்று பேரையும் பாத்தியாப்பா, மூன்று தேவர்களையும்? ஆமா. ஒவ்வொருத்தரும் என்ன கலர்னு பாரு. ஓர் உருவம் பொன் உருவம். மூன்று தேவர்கள்ல பிரம்மன் ஹிரண்ய வர்ணன், அதாவது பிரம்மன் வந்து அப்படியே எம்ஜிஆர் மாதிரி தக தக தகன்னு மின்னக்கூடிய ஆளு, கலர். அப்போ ஒருவர் பொன்னுருவம். இன்னொருவன் இருக்கானே, ஒன்று செந்தி, நெருப்பு எரியற மாதிரி தழல் வடிவில் இருக்கக்கூடியவன், சிவந்த நிறமுடையவன். ஆளே ஒரு நெருப்பு, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு நடமாடுதான் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பான் ஆள் அவன். ருத்ர ரூபம் சிவன். நடுவுல ஒண்ணு இருக்கே, அது எப்படி இருக்கு? ஒன்று மாகடல் உருவம், பெரிய கடலினுடைய கலர்ல இருப்பான் விஷ்ணு. அப்ப மூணு பேருக்கு மூணு கலர் ஆயிடுச்சா? இப்ப இங்க வாங்க. ஒத்து நின்ற மூவுருவும் கண்டபோது ஒன்றாம் சோதி. இந்த மூன்று பேரும் ஒன்னா சேர்ந்து நின்னாங்கன்னா ஒரு ஜோதி வடிவாக மாறுவாங்களே, அந்த ஜோதிக்கு கலர் என்ன தெரியுமா? முகில் உருவம். அந்த ஜோதிக்கு கார்மேகத்தினுடைய உருவம் இது இருக்கும், நிறம் இருக்கும். அவர் எம் அடிகள் தாமே. இப்ப தெரியுதா? மூணு பேர் தனித்தனியா இருந்தா, ஒருத்தன் தங்க கலர்ல மஞ்ச கலர்ல இருக்கான், ஒருத்தன் சிவப்பு கலர்ல இருக்கான், ஒருத்தன் மட்டும் கடல் வடிவத்துல இருக்கான், நீளமா இருக்கான். மூணு பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா கார்மேக கலர்ல இருக்கான். இப்ப தெரியுதா? மூணு பேரும் வேற வேறன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, திருவுரு வேறு என்னும் போது இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணுமே அவன் தான், நாராயணன் தான். மூணு பேருமே விஷ்ணு தான். விஷ்ணு தான் மூணா பிரிஞ்சு இருக்கான். ஆகவேதான் நீங்க அவனே பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்றன்னு சொல்லியாச்சு. மேல என்ன போட்டோம்? பூதங்களும் ஆகினோம். 5 பூதங்கள்ல இந்த உலகம் வந்தாச்சு. அப்ப உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய செயலுக்கு 3 பேர் வேணும். பொருள் வந்தாச்சு, அந்த பொருளை பயன்படுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் அதை யூஸ் பண்றதுக்கும் சூப்பர்வைஸ் மேனேஜ் பண்றதுக்கும் ஆள் வேண்டாமா? அதுக்கு ஒரு 3 பேரை போட்டிருக்கோம்ப்பா. 3 பேரையும் போட்டது யாரு? நானே தான் மூணா பிரிஞ்சு வேலை செய்வேன்ப்பா. இப்படி நீங்களே தான் அந்த 3 பேரை நம்ப முடியலையே. பாரு, எங்க 3 பேர் கலரையும் பாரு, 3 பேரையும் சேர்த்து பாரு, என் கலர் இருக்கும். தனித்தனியா பாரு, நடுவில் உள்ளவனுக்கு மட்டும் என் கலர் இருக்கும். அதுதான் மெயினான நானு. மற்ற ரெண்டு என்னுடைய லெஃப்ட் அண்ட் ரைட்டு, நானே தான் அது. அவ்வளவுதான் இதுல இருக்கிறது. திருவடிவில் கருநெடுமால் சேயன் என்றும் திரேதைக்கண் வளைவுருவாய் திகழ்ந்தான் என்று. பெருவடி, இதுக்கு அடிப்படையை முதல்ல சொல்லிடுறேன். இறைவன் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு நிறமுடையவனாக இருக்கிறான். கலியுகம் கேடுகட்ட யுகம்ங்கிறதுனால கலியுகத்துல கருப்பாதான் இருப்பான். அவன் கலர் மாறிடுது, கருப்பாயிடுறான். கிருதயுகம் எனப்படும் பழைய காலத்துல, அதாவது இந்த அமுதம் கடைந்த காலம்லாம் கிருதயுகத்துல நடக்குது. கிருதயுகத்துல அவன் வெள்ளை வெளையர்னு இருந்தான். அதுக்கப்புறம் வர திரேதாயுகம், திரேதாயுகத்துல கொஞ்சம் சிவப்பு நிறமுடையவனாக இருந்தான். இந்த 3 நிறம் நமக்கு தெரிஞ்சதா? என்ன நிறம்லாம் இருந்தா? வெண்மை, சிவப்பு, கருப்பு, 3 நிறத்தில் இருந்தான். அதுதான் இந்த பாட்டுல சொல்றாங்க. திருவடிவில் கருநெடுமால் சேயன் என்றும் திரேதைக்கண் வளைவுருவாய் திகழ்ந்தான் என்றும் பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் பெருமானை கருணீல வண்ணன் தன்னை ஒரு வடிவத்து ஓர் உரு என்று உணரலாகாது. ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு உரு என்று எண்ணக்கூடாது. ஒரே உருதான் 3 வடிவங்களாக இருக்கிறது, 3 நிறங்களாக இருக்கிறது. இப்ப இதை எப்படி வாசிக்கணும்னா, திருவடிவில் கருநெடுமால் பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் வளைவுருவாய் திகழ்ந்தான். எங்கிருந்து பிரேக் பண்ணி வருது பாருங்க. திருவடிவில் கருநெடுமால் பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம்.
ஃபர்ஸ்ட் வரியோட பாதி 3வது வரியோட சேர்க்கணும். அப்புறமா 2வது வரியினுடைய செகண்ட் ஹாஃப்க்கு போனோம். திருவடிவில் கருநெடுமால் பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் வளை உருவாய் திகழ்ந்தான். வளைனா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த காலத்துல சங்குல தான் வளையல் போடுவாங்க. சங்குங்கிறது வெண்மை நிறம். இந்த இதுல வந்து அவன் அந்த இதை சொல்லல, காலத்தை சொல்லல. ஆனா என்ன காலம்னு சொல்றான்? கடலமுதம் பெருவடிவில் கொண்ட காலம்னு சொல்றான். பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் என்ன? பெரிய ஆமையாக வந்து கடல்ல அந்த அமுதம் எடுப்பதற்கு உதவி செய்த காலம் கிருதயுகம். அப்ப கிருதயுகத்தில் நெடுமாலானவன் வளை உருவாய் சங்கினுடைய நிறமாய் திகழ்ந்தான். 2வது திரேதைக்கண். திரேதைனா திரேதாயுகம். திரேதாயுகத்தின் கண், அதாவது கண் அப்படின்னா அந்த போது, அந்த பொழுதில், திரேதாயுகத்தின் போது திருவடிவில் கருநெடுமால் சேயன் என்றும். சேயன் என்றால் சிவந்த நிறமுடையவன் அர்த்தம். இந்த திருவடிவில் கருநெடுமால் எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கணும் நீங்க. திரேதைக்கண் திருவடிவில் கருநெடுமால் சேயன் என்றும், திரேதாயுகத்துல அவன் சிவந்த நிறமுடையவனாக இருந்தான் என்றும், திருவடிவில் கருநெடுமால் பெருமானை கருநீல வண்ணன் தன்னை. இது பிரசன்ட், அதனால காலத்தை சொல்லல. கலியுகம். அப்ப கலியுகத்துல அவன் கருநீல வண்ணன் என்று அப்படி 3 விதமா இருக்கானே, அதனால 3 பேரும் தனித்தனி நினைக்காதீங்க. ஒரு வடிவத்து ஓர் உரு, ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு உருன்னு நினைக்காதீங்க. ஒரே உருவு தான் வெவ்வேறு கலர்ல இருக்கு. ஒரு வடிவத்து ஓர் உரு என்று உணரலாகாது. ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு உருவம் எடுத்திருக்கான்னு நினைக்காதீங்க. அவனே தான், சேம் பர்சன் தான். வெள்ளை நிறத்துல இருந்தவன் கலர் மாறிக்கிட்டான், சிவப்பாயிட்டான். சிவப்பா இருந்தவன் கருப்பாயிட்டான். அவ்வளவுதானே தவிர ஆள் மாறவில்லை. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு உருவும் நினைக்க கூடாது. ஊழிதோறு ஊழி நின்று ஏத்தலல்லால். ஊழியாக ஒருத்தன் நின்று, ஏன்னா ஒவ்வொரு ஊழியும் அந்த காலம் முடியும் போது அவன் இதை மாத்துறான் இல்லையா? ஒவ்வொரு யுகம் முடியும் போதும் அவன் கலர் மாறுறான். அப்ப எவனோ ஒருத்தன் மொழிதோறும் நின்று அவனை புகழை பாடிக்கிட்டு இருந்தான்னா, கருவடிவில் செங்கன்ன வண்ணன் தன்னை யார் ஒருவர் காண்கிருப்பாரே. அப்படி எவனாவது ஒருத்தன் ஊழி காலமா நின்னு அவனை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறான்னு சொன்னா அப்படி யாரும் பார்க்க முடியுமா அவனை அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அவன் யுகங்களை தாண்டியவன். ஒருத்தன் யுகம் பூரா நின்னு இதை பார்த்துக்கிட்டே இருந்த, நான் பார்த்திருக்கேன் போன யுகத்துல அவரு வெள்ளையாதான் இருந்தாருன்னு சொல்லுவான் ஒருத்தன். அப்படி ஒருத்தன் சொல்ல முடியாது. கட்டுரையேனா நெஞ்சே இதை உணர்ந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்றது. அதான் கட்டுரையே, சொல்வது. சொல் நெஞ்சே. எவனாவது ஒருவன் அப்படி நின்று யார் ஒருவர் காண்கிருப்பாரே. எவன் ஒருவனால் அவனது அவ்வளவு பெரிய சைதன்யத்தை நின்று பார்க்க முடியும்? ஊழிதோறும் சாகாம நின்று பார்க்க முடியும். சொல் நெஞ்சே, கட்டுரையே அப்படின்னு அத தன் நெஞ்சியே தான் கேட்கிறார். இந்திரர்க்கும் பிரம்மர்க்கும் முதல்வன் தன்னை. இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் முதல்வனாக விளங்கியவன். தேவர்களை படைச்சது இவர் தான், பிரம்மனை படைச்சது இவர் தான். அப்ப அவர்களுக்கு முதல்வன் அவன் தான். இருநிலம் கால் தீ நீர் விண் பூதம் ஐந்தாய். இருநிலம் என்றால் விரிந்த நிலம்னு பொருள். விரிந்த நிலம், காற்று, தீ, நீர், அப்புறம் வானம் ஆகிய 5 பூதங்களாய் செந்திரத்த தமிழ் ஓசை வட சொல் ஆகி. பாருங்க, முதல்ல பாருங்க, செம்மையாக நன்கு திறமையாக இதான அது உருவாக்கப்பட்ட தமிழ் ஓசையாகி, அதற்கு பிறகு வட சொல்லாகி. தமிழ் தான் முதல்ல இறைவன் மொழியானா, முதல்ல தமிழ் மொழி ஆகிறானா, அதுக்கு பிறகுதான் வடமொழி ஆறானா. திசை 4 4 திசைகளுமாகி, திங்கள் ஞாயிறு ஆகி, நிலவும் சூரியனுமாக ஆகி, அந்தரத்தில், அந்தரம் எனப்படுவது வந்து வெளி, இந்த நம்ம என்ன சொல்றது, த ஸ்பேஸ். அந்தரத்தில் இருக்கக்கூடிய தேவர்க்கும் அரியலாக அந்தணனை. இங்க அந்தணன்னா அப்போ இவன் நாராயணன் பிராமணனான்னு கேட்கக்கூடாது. இங்க அந்தணன் என்றால் சிறந்தவன்கிற பொருள்ல வரக்கூடிய சொல்லது. தேவர்கள் அந்தரத்தில், அதாவது வெளியில் வசிக்கக்கூடிய தேவர்கள் கூட அறிய முடியாத அளவிற்கு சிறந்தவனை அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை. அதாவது அந்தனர் மாட்டு அப்படின்னா 2 பொருள். மாட்டுன்னா அவரிடம் அப்படின்னு ஒரு பொருள். அந்தனரிடம், அந்தனரிடம் அந்தி வைத்த மந்திரம் எது? அந்தினா முடிவில்,
அந்தியில் அந்தணர்கிட்ட முடிவாக வைத்திருப்பது எது? மந்திரம், வேதம். அந்தணர் மாட்டு அப்படின்னா அந்தணரிடம் வைத்திருப்பது. அந்தணர் மாடு அந்தி வைத்த அப்படின்னு சொன்னா, மாடு என்றால் செல்வம்னு அர்த்தம். அந்தி வைத்த அந்தணர்களுக்கு இறுதி வரை வரக்கூடிய செல்வம் வேதம் அப்படின்னு பொருள். ரெண்டு பொருளுமே, அந்த மாடு மாட்டுன்னு ரெண்டு போட்டாலுமே அந்த பொருள் அங்க மேட்ச் ஆகும். அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை, அப்படி வேதத்தை மந்திரத்தால் மறவாது, அதாவது அந்தணர்களுக்கு செல்வமாக விளங்கக்கூடிய வேதம் இருக்கே, அதை அதை சொல்லணும் அப்படின்னு நீ நினைக்கிறத விட அதை கத்துக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை மந்திரத்தால் கத்துக்கலாம். எந்த மந்திரத்தால்? எட்டெழுத்து மந்திரமாகிய ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தால் மறவாது என்றும், அதை மறவாது இருந்தால். அப்படி வேதம் சொல்லணும்னு இல்லை, அந்தணர்களுக்கு செல்வமாக இருக்கிற வேதம் இருக்கிறது, அதை சொல்லலாம் என்பதற்கு பதிலாக மந்திரத்தால், எட்டெழுத்து மந்திரத்தால் அதை மறவாது நீ எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்தால் என்றும் வாழுதியேல் வாழலாம். என்றைக்கும் வாழுதியேல். எப்படி வாழுதியேல்? மந்திரத்தை மறவாது சொல்லிக்கொண்டே வாழ்ந்தால். அப்படின்னு அர்த்தம் டெய்லி சொல்லிட்டே இருக்கணுமா? இல்ல, வாழும் முறையே அந்த மந்திரப்படிதான் இருக்கணும். ஓம் நமோ நாராயணாங்கிறது வாய்ச்சொல் இல்லை, மனசுல இருந்து வரணும். பார்க்கிற எல்லோரையும் இறைவனின் படைப்புகள் என்று பார்க்க வேண்டும், அடையாளர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும், எவரிடத்திலும் ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் இருக்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் வாழலாம் மடநெஞ்சே, மடநெஞ்சமே. வாழலாம்னா நித்திய சூரியாக சிரஞ்சீவியாக அவனது திருவடியில் வாழலாம். பூமியில வேதம் சொல்லுவதற்கு இணையாக அவனது எட்டெழுத்து மந்திரத்தை சொல்லி அதையே வாழ்க்கை முறையாக கொண்டு வாழ்ந்தால் வாழுதியேல், பூமியில் அப்படி வாழ்ந்தாயானால் வாழலாம். எங்க? வானுலகில் இறைவனின் திருவடியில் பரமபதத்தில் வாழலாம் மடநெஞ்சே அப்படின்னு தான் நெஞ்சுக்கு தானே சொல்றார். ஒன் மிதியில் புனல் உருவி ஒருகால் நிற்ப. ஒன் என்றால் ஒளி பொருந்திய அழகான, மூணு சுழின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பொருள் திருவிக்கிரம அவதாரம். வாமனனாக வந்து அப்படியே பூமியை ஒரே காலால் அளக்கிறார். அப்போ அவருடைய கால் வந்து எல்லா புனல் உருவி என்றால் அனைத்து கடலையும், அப்படி கடலுக்குள்ளே அவர் கால் இருக்கு. பூமியில எல்லா கடலுக்குள்ளேயும், கடல் ரொம்ப ஆழம்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த அந்த ஆழமுள்ள கால் எல்லாம் அவருடைய கால் உள்ள ஊடுருவி போயிருக்கு. புனல் உருவி ஒன் மிதி, ஒரே மிதியில ஒரே ஸ்டெப்ல புனல் உருவி ஒரு கால் நிற்க. இன்னொரு கால் என்ன செய்கிறது? காமரு சீர் அவுணன். காமரு சீர், நல்லா கவனிங்க. காமரு அப்படின்னா அதாவது விரும்பத்தக்க அனைத்து குணங்களும் உடைய காமரு, விரும்பத்தக்க, சீர் புகழ், விரும்பத்தக்க புகழ் அனைத்தும் உடையவன். இப்போ ஒருவனுடைய புகழ் வந்து அவன் பிரமாதமா கொலை செய்வான் சார், அவங்கிட்ட மட்டும் நீங்க பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்க ஆளை தீத்துருவான் சார், தலையை கொண்டாந்து வச்சிருவான் சார். இதுக்கு பேர் காமரு சீரா? சீர் இல்லை, இது கேவலமான புகழ். காமரு என்றால் அனைவரும் விரும்பத்தக்கன்னு அர்த்தம். சார் ரொம்ப நல்லவன் சார், ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவார் சார், அனாவசியமா தான் இது பண்ண மாட்டார் சார், கரெக்டா கச்சிதமா வேலையை முடிச்சிருவார் சார் அப்படின்னு ஒரு சொன்னா அது காமரு சீர். அவுணன் அசுரன், அனைவராலும் விரும்பத்தக்க புகழ்பெற்ற அசுரன் யார் இருக்கா? மகாபலி சக்கரவர்த்தி. அவருடைய உள்ளத்து, அவருடைய உள்ளத்து என் மதியும். இந்த வார்த்தையை கவனிங்க. எண்ணுனா எண்ணுதல், நினைப்பது. மதினா அறிவு. அவர் உள்ளத்தில் இருக்கும் அறிவால் நினைக்கிறார், சிந்திக்கிறார். அதான் உள்ளத்து என் மதியும். எண் மூணு சுழி எண். உள்ளத்தின் எண்ணத்தால் உருவான அறிவுன்னு அர்த்தம். மதினா அந்த இடத்துல அறிவு. மதியூகி அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன அர்த்தம்? நல்ல அறிவால் சிந்திக்கக்கூடியவன் அர்த்தம். அப்ப அந்த மதியும் கடந்து, அவன் கணக்கை கடந்துட்டான். அவன் மனசால என்ன நினைச்சான்? மகாபலி சின்ன பையனா இருக்கான், இவன் 3 அடி கேட்கறான், என்ன இவனுக்கு எவ்வளவு கொடுத்துட முடியும், 3 அடியில இவன் என்ன அளந்துட போறான் அப்படின்னு அவன் மனசுல அவன் அறிவு கணக்கு போட்டது. நமக்கு எல்லா உலகமும் இருக்கு. அப்புறம் முதல் அடி அவன் எடுத்து வச்ச உடனே இந்த மகாபலியினுடைய மனசு கணக்கு போடுதான்,
நல்ல வேளை பூமியோட நின்னுட்டான், பெரிய உருவெடுத்து. நமக்கு தான் தேவர் உலகையெல்லாம் நம்ம ஜெயிச்சிருக்கோமே, பூ உலகை இவன்ட்ட கொடுத்து நம்ம தேவர் உலகுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு கால் என்ன செய்கிறது, அண்டம் மீது போய் கடந்து அவன் நினைப்ப தாண்டிருச்சு. என் மதியும் கடந்து அவன் அவன் நினைப்பையெல்லாம் தாண்டி அண்டம் மீது போகி, அண்டத்தின் மீது போய் இரு விசும்பினோடு போய் எழுந்து. இரு விசும்புனா ரெண்டு விசும்பு கிடையாது, ஒரு வானம் தான். விசும்புனா வானம் ஒண்ணுதான் உண்டு. ஏற்கனவே பார்த்தாலும் இரு நிலம் என்றால் பரந்த நிலம், அது மாதிரி இரு விசும்புனா இந்த இடத்துல பரந்த விசும்பு. பரந்த ஆகாசத்தையும் தாண்டி எழுந்து, விசும்பினூடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி, மேல இருக்கிற சந்திரன் சூரியன் எல்லாம் தாண்டி போய் தாரகையின் புறந்தடவி, நட்சத்திர மண்டலத்தையும் தாண்டி. தாரகைனா நட்சத்திரம், சூரிய சந்திரனை தாண்டி நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் தாண்டி போகுது. அதற்கு அப்பால், அதற்கும் அப்பால் போயிருச்சு. அவன் எப்படி போகுது பாருங்க, அவன் சிந்தனையை தாண்டி, அவன் சிந்திக்கிறத தாண்டி போகுது. அறிவுக்கு உட்படுகிறவனா பெருமான், எண்ணத்திற்கு உட்படுகிறவனா பெருமான். அவன் தான் எண்ணத்திற்கு அறியவனாச்சே. எண்ணற்கரியவன் அவனை திரும்ப திரும்ப சொல்றோமே. அப்ப மகாபலி சக்கரவர்த்தி எண்ணத்தால் அறிவால் கணக்கு போடும்போது அந்த கணக்கை தாண்டி அவன் கால் போயிருச்சு. மிக்கு மண் முழுவதும் அகப்படுத்து நின்ற எந்தை, மீதம் இருக்கிற அவனுடைய அனைத்து மண்ணையும், இந்த இடத்துல மண்ணுனா பூமி இல்ல, அவனுடைய அரசாட்சி செல்லும் இடங்கள். மகாபலி சக்கரவர்த்தி பூலோகம், விண்ணுலகம் எல்லாத்தையும் ஆளக்கூடியவன். இப்ப அவனுக்கு மண், அதாவது அவனுக்கு அரசுன்னு ஒண்ணுமே இல்லை. மிக்கு மண் முழுவதும் அகப்படுத்து, தனக்காக தனக்கு எடுத்துக்கிட்டான், தான் கைப்பற்றி கொண்டான். அவனுக்கு மீதம் ஒரு ஆட்சி செய்வதற்கு ஒன்றுமில்லாத வண்ணம் மிக்கு மண் முழுதும், அவன் மீதி இருக்கிற மண் முழுவதையும் தான் அகப்படுத்தி கொண்டு நின்றவன் எந்தை. அவனுடைய மலர்புரையும் திருவடியே, மலரை போன்ற அவனது திருவடிகளையே வணங்கினேனே, நான் வணங்குகின்றேன். அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன். அலம் அப்படின்னா ரெண்டு பொருள் இருக்கு அதுக்கு. ஒண்ணு வடமொழி சொல், அலம் அப்படின்னா போதும் அப்படின்னு அர்த்தம். அது இடைச்சொல்லா வரும், தனிச்சொல்லா இருக்காது, இடைச்சொல்லா வரும். அலம்னா போதும் அப்படின்னு வரக்கூடியது. அந்த இதுல போதும் என்ற புரிந்தன்னு ஒரு காரியம் வருது. இப்ப கையால ஒன்னு எடுத்து ஒருத்தனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் போதும்னு சொல்ற அளவுக்கு அள்ளி கொடுக்கறது, அதான் அலம் புரிந்த தடக்கை, நெடுந்தடக்கை, பெரிய கை. அந்த கையால போதும் போதுங்க அள்ளி கொடுக்கக்கூடியவன் இறைவன். அமரர் வேந்தன், நித்திய சூரியர்களுக்கு தலைவன். இன்னொன்னு ஹலம். ஹலம்ங்கிற வடமொழி சொல்ல அலம்னு மாத்திருந்தா, ஹலம்னா இது ஏர், உழக்கூடியது ஏர். ஹாலாசியன் அப்படின்னா கலப்பையை ஏந்தியவன் பொருள். ஹலம்னா கலப்பை. அப்ப ஹலம் புரிந்தனா கலப்பையால் சண்டையிட்ட பலராமனை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு இருக்கலாம். ரெண்டு பொருளும் அதுக்கு பொருந்தும். அம்சிறை புல் தனிப்பாகன். அம்சிறை அழகிய இறகு கொண்ட புல், புல் என்னது, கருடன். அதுல தனிப்பாகன், பாகன்னா அதை செலுத்துபவன், தனிப்பாகன்னா அவனை தவிர வேறு யாரும் அதை செலுத்த முடியாது. கருடன் மேல பெருமாளை தவிர ஒருவர் கூட அமர்ந்து அதை செலுத்த முடியாது. அதனாலதான் தனிப்பாகன்கிற வார்த்தை. அவுணர்க்கு, அவுணர்க்குன்னா அசுரருக்கு, அவுணர்க்கு என்றும் சலம் புரிந்து, சலம்னா சீற்றமடைதல், சலனம்ங்கிறத அந்த கோவப்படுறது அவன்கிட்ட, அசுரர்கள்ட்ட. ஏன்னா அவனுக்கு செய்யறது அப்படி இருக்கும். அதனால அவுணர்க்கு என்றும் சலம் புரிந்து அங்கு அருளில்லா தன்மையாளன், அவனுக்கு அருளை காண்பிக்க மாட்டான் அசுரர்களுக்கு. அவர்கள் செய்யற தவறான காரியங்கள்னால் அவர்கள் மேல் எப்போதும் சீற்றம் கொண்டு அவங்களிடத்துல அருள் செய்யாமல் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் தானுகந்த ஊர், அவனுடைய அவன் உகந்து அமர்ந்திருக்கும் ஊரெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, ஊரெல்லாம் தன் தாழ்பாடி அவனது திரு திருவடியின் பெருமைகளை பாடி நிலம் பறந்து வரும் கலுளி பெண்ணை. பெண்ணை என்றால் தென்பெண்ணையாறு, பெண்ணையாறு. கலுழி என்றால் வெள்ளம் பெருகின்னு அர்த்தம். வெள்ளம் பெருகி நிலம் பறந்து, அப்படியே வெள்ளம் பெருகி கரையை தாண்டி நிலமெல்லாம் பரவி அப்படி வேகமா வருது தென்பெண்ணையாறு. அந்த பெண் எப்படி பெண்ணையாறு, பெண்ணைன்னு சொல்லணும், அதை தென்பெண்ணைம்பாங்க. இந்த பெண்ணையாறு
இதை தாண்டின உடனே, கரையை தாண்டின உடனே கரை ஓரத்துல இருக்கிற மூங்கில்களை எல்லாம் ஈர்த்து, மூங்கில்களை எல்லாம் கொண்டு வந்து நெடு வேய்கள், நீண்ட வேய், வேய்னா மூங்கில். அந்த காலத்துல மூங்கிலிருந்து முத்து பிறக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த அடிப்படையில இந்த பாட்டு வருது. நெடுவேய்கள் படுமுத்தம் உந்த உந்தி, வெள்ளம் பெருகுகிறது, கரையை மீறுகிறது, கரையில் ஓரத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய நீண்ட மூங்கில்களை சரிக்கிறது. அந்த மூங்கில்கள் உடைந்து அதற்குள் இருக்கும் முத்துக்கள் எல்லாம் தென்பெண்ணை ஆற்றிற்குள் விழுகின்றன. அது உந்த உந்தி அந்த முத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து திருக்கோவிலூர்ல இருக்கக்கூடிய வயல்கள்ல தள்ளி விடுது. புலம் பறந்து, புலம்னா வயல், வயல் எல்லாம் பறந்து, எது முத்தம் உந்த உந்தி, முத்தம்னா முத்து, முத்துக்கள் அப்படியே அந்த மூங்கிலின் முத்துக்கள் வந்து விழுந்து அந்த முத்துக்களை எல்லாம் வயல்களில் அப்படியே பறந்து செல்லுமாறு உந்தி, பொன் விளைக்கும் பொய்கை வேலி, பொண்ணுன்னா அப்படியே நெல்லு, நெல்லுதான் தங்கம், அந்த நிறத்துக்காக சொல்றது. அப்படியே தங்கச் சம்பாவா விளைஞ்சி பொய்கை வேலி, நீர்நிலையாகிய பொய்கையே வேலியாக அமைந்த பூங்கோவலூர், பூமணக்கும் கோவலூர், திருக்கோவலூர், திருக்கோவிலூர் இப்ப திருக்கோவிலூர். அதை தொழும் நெஞ்சே போது, போதுன்னா போ, அதை தொழுவாய் நெஞ்சே செல், சென்று தொழுவாயாக நெஞ்சே. அது தொழுதும் போது நெஞ்சேன்னு மாத்தி போட்டிருக்காரு மீட்டருக்காக. தொழுதும் தொழுவாயாக நெஞ்சே போது, நெஞ்சே போ, முதல்ல போய் தொழு. எங்க போய் அவனை தொழருது? அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தனை, அம்சிறை புல் தனிப்பாகனை, அவுணர்க்கென்று சலம்புரிந்து அவர்களுக்கு அருள் செய்யாத தன்மையாளனை எங்க போய்யா நான் பார்ப்பேன், இந்த இருக்கு பாரு, இந்த திருக்கோவிலூர்ல போய் பாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். வற்பு உடைய வரை நெடுந்தோள் மன்னர் மாள, வற்புனா மிடுக்கு, கம்பீரம், கம்பீரமாக தோள்களை உடைய, தோல்வி இல்லைன்னா தோல் பூரிக்கும், அப்படிப்பட்ட தோல் உடைய நெடுந்தோள், பெரிய தோளுடைய மன்னர்கள் எல்லாம் இறந்து போகும்படி வடிவாய மழு ஏந்தி, ரெண்டு பொருள் இருக்கு வடிவாயாக்கு, வடிவு ஆய மழு, மிக அழகிய தோற்றம் கொண்ட மழுவை, கோடாரியை ஏந்தி, வடி வாய மழு, வடினா கூர்மைன்னு ஒரு பொருள் உண்டு, வாய்னா நுனி, வடி வாய மழு, அப்படியே கூர்மையாக விளிம்பினை உடைய மழு ஏந்தி, ரெண்டு பொருளும் மேட்ச் ஆகும். அழகிய மழுனாலும் கூர்மையான மழுனாலும் ரெண்டுமே மேட்ச் ஆகும். வடிவாய, வடிவாய எப்படி பிரிச்சாலும் ரெண்டு பொருளும் உண்டு. மழு ஏந்தி அப்படி வந்தவன் பரசுராமன், மழு ஏந்தி வந்தவன் பரசுராமன். வற்பு உடைய வரை நெடுந்தோள் மன்னர் யாரு? கார்த்தவீரியார்ஜுனன், 1000 தோள் உடையவன் என்று புகழப்பட்டவன், பூமியில் இருக்கும் அனைத்து மன்னர்களையும் வென்ற பெருமை உடையவன். அப்பேற்பட்டவனை அவன் 1000 கரங்களையும் தனது மழுவால் வெட்டி எறிந்து கொன்றவன் பரசுராமன். அதான் வற்புடைய வரை நெடுந்தோள் மன்னராகிய கார்த்தவீரியார்ஜுனன் மாள வடிவாய மழுவேந்தி நின்ற பரசுராமன். உலகம் ஆண்டு, அதாவது உலகையே ஆண்ட சக்கரவர்த்தி திருமகனாகிய ராமன், உலகம் ஆண்டுங்கிறது ராமனை குறிக்கிறது. வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேல் உய்த்த வேள் முதலா வென்றான். வெற்பு உடைய நெடுங்கடலுள், அது நெடுங்கடல், பெரிய கடல், அதற்குள் வெற்பு, வெற்புனா மலை, வெற்பு உடைய நெடுங்கடல், கடல் பெரிய மலையை கொண்டு இருக்கிறது. இதுக்கு இந்த கதைக்கு பின்னாடி என்ன அர்த்தம்னா, இங்கே வேள் அப்படின்னு சொல்றது முருகன், முருகவேள் அப்படின்னு நம்ம சொல்றோமா, வேல் இல்ல, இல் இல்ல, முருகவேள், இல் பள்ளிக்கு வர்ற இல், முருகவேள் அப்படின்னு சொல்றது. அப்ப முருகவேள் என்ன செய்கிறார் அப்படின்னா, முன்னாடி ஒரு கதை உண்டு. அப்ப வந்து எல்லா பர்வதங்களும் மலைகளுக்கும் சிறகு உண்டு, ரெக்க உண்டு. மலைகள் ஒரு இடத்துல இருக்காது, பறந்து போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இடமா. அது என்ன செய்யுது, ஒவ்வொரு இடமா போய் ஊர் மேல, நீர்நிலைகள் மேலெல்லாம் அதோட பதக்குன்னு உட்காந்துருது. அப்புறம் அது அந்த ரிதமே தப்பி போயிருது. மலைகள் அப்படி ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டு தெரியுது. உடனே தேவேந்திரன் அவற்றை கட்டுப்படுத்த முடிவு செய்கிறான். பேசி பார்க்கறான், முடியல. தனது வஜ்ராயுதத்தால அவற்றின் சிறகுகளை வெட்டிடுறான். எல்லா மலையும் டமால்னு விழுந்து அந்த இடத்துலயே பிக்ஸ் ஆயிருது. மைனாகம்னு ஒரு மலை மட்டும் இவன் அடிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே நேர போய் கடலுக்குள்ள இறங்கி ஒளிஞ்சுக்குது. இது கடலுக்குள்ள இது ஒளிஞ்சிருக்கிறது தேவேந்திரனால கண்டுபிடிக்க முடியல.
அப்ப தேவர்களுக்கு சேனாதிபதியாக விளங்கக்கூடியது யாரு? தேவ சேனாதிபதியாகிய முருகன், ஸ்கந்தன். அவங்கிட்ட கேக்குறாங்க. அப்ப ஸ்கந்தன் வந்து தன்னுடைய வேலை எடுத்து கடலுக்குள் எரிந்து அந்த மைனாக மலையின் சிறகுகளை அறிந்து எடுக்கிறான். அதுதான் வந்து இந்த கதை. வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேல், வேல்னாலே முருகனுடையதா, தனிவேல், சிறப்புடைய தனிவேல் அது. அந்த தனிவேலை உய்த்த, அதை எரிந்த வேளாகிய முருகன் முதலா அவற்றை அவரை போன்றவனை தனியாக வேல் வீசி கடலுக்குள் இருந்த மலையை தண்டித்த முருகனை போன்றவர்களை தோற்கடித்தவன் யாரு? கிருஷ்ணன். பரசுராமன், ரகுராமன், கிருஷ்ணன். ஏன்னா கிருஷ்ணனுக்கு வந்து பானாசுர யுத்தம்னு ஒண்ணு வருது. கிருஷ்ணனுடைய பேரன் வந்து பானாசுரனுடைய பேத்தியோட லவ் ஆயிருது. ஆனா பானாசுரன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். பேச்சுவார்த்தை தகராறாகி பானாசுரன் உடனே போருக்கு கூப்பிடுறான். ஏன்னா பானாசுரனுடைய தைரியம் என்னன்னா, அவன் வாங்கி வந்த வரத்தின்படி பானாசுரன் சார்பாக எப்போதுமே சிவபெருமான் அவருடைய குடும்பத்தாரோட வந்து சண்டை போடுவார். அந்த தைரியத்துலதான் அவன் எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்தான். ஆனால் கிருஷ்ணன் வந்து சண்டை போடும்போது சிவபெருமான், விநாயகர், எல்லாரும் வந்து இந்திரன், முருகன் முதலிய அனைவரும் வந்து போராடி தோற்று போய்விடுகிறார்கள் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அததான் இங்க சொல்றாரு. அப்பேற்பட்டவன் ஊர். இப்படிப்பட்டவனுடைய ஊர் எதுவென்றால், எப்படிப்பட்டவனுடைய ஊர்? மழு ஏந்தியவன், உலகமாண்டவன், தனிவேல் உய்த்த வேள் முதலானவர்களை வென்றவன். அவனுடைய ஊர் எது என்று கேட்டால், விந்தம்மேய கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட. விந்தம் அப்படின்னா விந்திய மலை, மேய என்றால் வசிக்கிற, விந்தியத்தில் வசிக்கிற யாரு? கற்புடைய மடக்கன்னி, அழகிய கன்னி தெய்வம் யாரு? துர்கை. துர்கை தான் விந்தியத்திலிருந்து தவம் புரிந்ததாக சொல்லப்படுவது. விந்தியத்திற்கு இங்கிட்டுதான் துர்கையினுடைய சிறப்பு அதிகம். ஆகவே விந்திய மலைக்கு வந்து விந்திய மலையில் கன்னியாக விளங்குபவள் அவள் என்று சொல்வது ஒரு மரபு. அவளுடைய காவலில் அந்த நகரம் இருக்கு. காவல் பூண்ட, கொற்றவையின் காவல் பூண்ட கடிபொழில் சூழ் நெடு மருகில். கடி பொழில், கடினா அழகிய, பொழில்னா சோலைகள். அந்த சோலைகளால் சூழப்பட்ட, அழகிய சோலைகளால் சூழப்பட்டிருக்கிற, மருகு என்றால் வீதின்னு அர்த்தம். நெடு மருகு அதாவது வீதி, நீண்ட வீதிகள். நீண்ட வீதிகளின் ஓரங்களில் எல்லாம் அழகிய சோலைகள் சூழப்பட்டிருக்கின்றன. கமலவேலி, அங்கெல்லாம் தாமரப்பூ வேலி மாதிரி இருக்கான். நீர்நிலை இருக்கு இல்லையா, நீர்நிலை இருக்கிறதுனால அங்க போற அப்படி தாமரப்பூ வேலி மாதிரி பூத்து இருக்கு. பொற்பு உடைய மலையறையன் பணிய நின்ற, அந்த ஊர்ல அதை ஆட்சி செய்யக்கூடியவர்களாகிய மலையமான் மன்னர்கள். மலையமான் திருமுடிக்காரிங்கிறவர் தான் ராஜராஜ சோழன் காலத்துல திருக்கோவிலூரை ஆண்டவர். திருமுடிக்காரின்னு பேரு, கல்வெட்டு இருக்கு. அவங்க வந்து மலையமான்கிற சிற்றரச வம்சத்தார். இப்ப கடம்பூர்ல சம்புவரையர்கள் தான் இது கடம்பூரை ஆண்டவர்கள். அதே போல திருக்கோவிலூரை ஆண்டவர்கள் மலையமான்காரிகள். மலையமான் திருமுடிக்காரி, அதுக்கப்புறம் மலையமான் இன்னொன்னு போட்டு காரி அப்படின்னு முடியும். அத மலையமான் காரி, அது பொதுப்பெயர், அந்த பரம்பரையின் பெயர். அந்த மலையமானத்தான் இங்க மலை அரையன். அரையன் என்றால் அரசன் அப்படின்னு அர்த்தம். மலையரசன் என்று சொல்வது மலையமான. மலையமான் பணிய நின்ற, அப்பேற்பட்ட மலையமான்கள் பணிய நின்ற பூங்கோவலூர். அந்த பூங்கோவலூருக்கு தான் அவ்வளவு சிறப்பு. அங்கதான் இருக்கான். நெஞ்சே தொழுதும் போது, அவனை போய் தொழுவாயாக நெஞ்சே போ அப்படின்னு சொல்றாரு. நீரகத்தாய், அதாவது இதையும் சொல்லிடுறேன். இந்த பாடலுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த உலகளந்த பெருமாள் கோயில்னு காஞ்சியில ஒரு கோயில் உண்டு. அது ஒரு கோயில் கிடையாது, அதுக்கு உள்ளேயே 4 இது இருக்கு. பேர் என்ன, திவ்ய தேசங்கள் இருக்கு. திருக்கார்வண்ணம், திருக்கார்வானம், திருக்காரகம், திரு ஊரகம், திருநீரகம் ஆகிய 4ம் உலகளந்த பெருமாள் கோயிலுக்குள்ளேயே இருக்கு. ஒண்ணுக்குள்ள போனீங்கன்னா 4ஐயும் பார்த்துடலாம். உலகளந்த பெருமாள் வாட்ட இருப்பாரு. உலகளந்த பெருமாள் போற சைடுல லெப்ட் சைடுல ஒரு சின்ன சன்னதி, குனிஞ்சு பாத்தீங்கன்னா பாம்பு வடிவில் இருப்பார். அதுதான் திரு ஊரகம். உள்ள நுழையும் போதே லெப்ட் சைடு வந்தீங்கன்னா திருநீரகம்.
அதுக்கு இந்த பக்கம் திருக்கார்வானம் தனிச்சன்னதி, சின்ன சன்னதியா இருக்கும். திருக்கார்வானத்திலாம் பாவமா இருப்பாரு பெருமாள், தனியா இருப்பாரு. நீங்க பக்கத்துல போய் பார்க்கலாம். இப்பதான் புதுசா சன்னதி மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம காஞ்சி சிவாவுனுடைய பையனுக்கு போகணும்னு சொல்லி இப்போ ஒரு ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். நானு எல்லாரும் தான் போனோம். அந்த கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். இந்த 5 இதையும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கு அந்த இடத்து. அதான் நீரகத்தாய் என்றால் திருநீரகம். நெடுவரையின் உச்சி மேலாய். இந்த இடத்துல நெடுவரைங்கிறது திருமலையை குறிப்பது. திருமலை திருப்பதியினுடைய உச்சியில் இருப்பவனே, நீரகத்தில் இருப்பவனே, திருமலையின் உச்சியில் இருப்பவனே, நிலாத்திங்கள் துண்டத்தாய். இவர் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாள். அவர் 108 திவ்யதேச பெருமாள்கள்ல ஒருவர். இவங்க அந்த தேவதாரி கோயில் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சிவன் கோயில்னு சொல்ல மாட்டாங்க வைணவர்கள்ங்கிறதுனால. தேவதாரி கோயிலோ தேவதாரா கோயிலோ அப்படி அப்படி சொல்லுவாங்க. ஆனா நிலாத்திங்கள் துண்டத்தான் நீங்க அவரை பார்க்கணும்னா நீங்க ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ள போகணும். நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய். கச்சின்னா திருக்காஞ்சி, காஞ்சியினுள்ள இருக்கக்கூடிய ஊரகம் என்னும் திருத்தலத்தில் இருப்பவனே, ஒன் தாள் நீர் வெஹ்கா உள்ளாய். ஒன் தாள்னா அழகிய நீராடும் இடம். ஒன் தாள் நீர். தாழ் நீர்னு வந்தா கால்ல இருந்து வர்ற நீர் இல்ல, படித்துறை, அடி படியும் இடம் என்பதால் அது படி எனப்பட்டது. அடினா கால், கால் எதில் படியும், அதான் அது படி. கால் படிவதால் படி. ஆகவே இங்கே தாழ் நீர் என்றால் படியில் நீர் வந்து மோதும், ஆகவே அது படித்துறை. இங்க எங்கேயுமே படித்துறைன்னு சொல்லலையே, விளக்கத்துல எப்படி துறை நீர்த்துறைன்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு செகண்ட் நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. அதுக்கு பொருள் அப்படிதான் எடுக்கணும். ஒன் தாழ் நீர், தன் ஒன் தன் தாழ் நீர் அப்படின்னு அது வரக்கூடியது. அந்த நீர் வெஹ்கா அப்படின்னா திருவெஹ்கா, அதுவும் அங்க காஞ்சிபுரம் கோயில் தான். திருவெஹ்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய். உள்ளுதல் என்றால் நினைத்தல். நினைத்தல் சாதாரணமா நினைக்கிறது இல்ல, அதையே நினைக்கிறது, அதான் உள்ளுதல். அப்படியே அது அதை தவிர வேற நினைப்பே இருக்காது. அப்படி நினைக்கக்கூடியவர்கள் மனதில் உள்ளவனே. உள்ளுவார் உள்ளத்தாய் உலகம் ஏத்தும் காரகத்தாய். காரகம் திருக்காரகம், திருக்காரகத்தில் இருப்பவனே. கார்வானத்து உள்ளாய், கார்வானத்தில் இருப்பவனே. திருக்கார்வனமும் அதே இடத்துக்குள்ளதான் இருக்கு. கார்வானம் கல்வா, மனதை கவர்பவனே. காமரு பூங்காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய். நேர கல்லணைக்கு போயாச்சு. கல்லணைக்கு மேலதான் நீங்க தெற்கு புறத்துல தென்கரையில அப்பகுடத்தான் கோயில், கோயிலடி. கோயிலடி கோயில் காவிரியில தென்கரையில இருக்கு. அதுதான் பூங்காவிரியின் தென்பால் மண்ணு. மண்ணுனா நிலைத்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். காவிரியினுடைய தெற்கு பக்கத்துல இருக்காரு. இப்பவும் இருக்கு கோயிலடி அப்படின்னு கேட்டீங்கன்னா போகலாம். கோயிலடி அப்பகுடத்தான், அதுதான் பழைய பெயர். அதுக்கு திருப்பேர் நகர். அதான் இங்க சொல்றாரு, தென்பால் மண்ணு பேரகத்தாய், திருப்பேரகத்தில் இருப்பவனே. ரொம்ப அருமையான பெருமாள், பார்த்துட்டு வாங்க. பேராது என் நெஞ்சின் உள்ளாய், எங்கும் போய்விடாமல், பெயர்ந்து போகாமல், அதான் பேராது என் நெஞ்சிற்குள் எப்போதும் உள்ளாய். பெருமான் உன் திருவடியே பேணினேனே. பெருமானே உனது திருவடியையே எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். பேணினேன் என்றால் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் பொருள். வங்கத்தால் மாமணி வந்து உந்து முன்னீர் மல்லையாய். வங்கம் என்றால் பெரிய கப்பல், கலம் அப்படின்னு தமிழ்ல சொல்றது. பெரிய கப்பல்களில் பெரிய பெரிய ரத்தனங்கள், மாமணி ரத்தனங்கள் எல்லாம் வந்து குவியுது. முன்னீர்னா கடல். 3 வகை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். 3 வகை நீரும் சென்று சேரும் இடமாக இருப்பது கடல். ஆகவே அது முன்னீர் எனப்படுகிறது. இன்னொரு பொருள் முன்னீர், முன்பிருந்து இருக்கும் நீர். இப்போ ஆறுல இது இந்த கிணத்துல இருக்கிற நீர் வத்தி போகும், பூமி குடிச்சிரும். ஆற்றில் இருக்கிற நீர் கடல்ல போய் சேர்ந்துரும். கடல்ல இருக்கிற நீர் எங்க போய் சேரும்? கடல்லே தான் இருக்கும். அதுதான் முன்னீர், பழைய நீர். முதல்ல இருந்து அந்த நீர் அப்படியே தான் இருக்கான். ஆகவேதான் முன்னீர் என்ற பெயர். வங்கத்தால் மாமணி வந்து உந்து முன்னீர் மல்லை, கடல் மல்லை, அதான் முன்னீர் மல்லை. திரும்ப மாமல்லபுரம் துறைமுகத்துல கப்பல்கள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. அந்த கப்பல்களில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவது பெரிய பெரிய ரத்தினங்கள், மணிகள் எல்லாம் அப்படியே வந்து குவிகின்றன. அங்கு இருப்பவனே மதில் கச்சியூராய். கச்சினா கஞ்சி, அதாவது காஞ்சி. காஞ்சி எனப்படும் மதில்களால் சூழப்பட்ட நகரத்தில் இருப்பவனே. பேராய் திருப்பேர் என்னும் நகரத்தில் இருப்பவனே. கொங்குத்தார் வளங்கொன்றை அலங்கல் மார்வன்
குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய். நான் வார்த்தை விளையாட்டு. கொங்குதார்னா, கொங்குனா தேன், தார் என்றால் இப்ப ஒரு ஒரு பூ வந்து கொத்தா பூத்திருக்குன்னு வைங்க, அப்ப தார்ன்னு சொல்றது. இப்ப வாழைக்காய என்ன சொல்றோம், வாழைத்தார்ன்னு தானே சொல்றோம். ஏன் வாழைய தார்ன்னு சொல்றோம்? அதுல ஒரு காய் இருக்காது. இப்ப வாழையில ஒரு காய் இருக்குமா? ஒரு காம்புல எத்தனை காய் இருக்கு? ஒரே நடு தண்டு தான். அதுல எத்தனை கொத்தால இருக்கு? அதான் வாழைத்தார். அதே மாதிரி கொங்கு தார்னா தேன் வடியும் பூக்கள் கொத்தாக பூத்திருப்பது. இப்ப இட்லி பூன்னு நம்ம சொல்றோம்ல, இட்லி பூ எப்படி இருக்கும்? ஒரு காம்புல நிறைய நிறைய பூக்களா பூத்திருக்கும். இப்ப மல்லிகை பூவோ பிச்சி பூவோ ஒரு காம்புக்கு ஒரு பூ தான். ஆனா அதே இது ஒரு காம்புல இட்லி பூல நிறைய பூத்திருக்கும். சரக்கொன்றை மலரை எடுத்துக்கோங்க. அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க, கொங்குதார் வளங்கொன்றை. வளங்கொன்றைனா நல்லா செழிப்பா வளர்ந்தது. இப்ப என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துட்டே இருக்கேன். எங்களுக்கு எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மஞ்சள் கொன்றை பூத்து குலுங்கும். அப்படியே இப்ப மஞ்சளா இருக்கு. காலையில எந்திரிச்சேன்னா அது மஞ்சள் பேக்ரவுண்ட்ல தான் நான் ஒரு தடவை வந்து அதை பார்த்துட்டு போவேன். அவ்வளவு அழகா இருக்கும். அப்படியே கொத்தா பூத்திருக்கும். அப்படியே பறிச்சு மாட்டினீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு இந்த சரவிளக்கு, கொத்து விளக்கு, சாண்டிலியர் மாட்டின மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட கொத்து மலர். அந்த கொன்றையை, கொன்றை அலங்கல், அலங்கல்னா மாலை, கொத்து கொத்தாக பூர்த்து தேன் வடியக்கூடிய கொன்றை மலர்களால் மாலை அணிந்த மார்பை உடையவன். கொன்றை அலங்கல் மார்வன். அவன் யாரு? கொன்றை பூணிபவன் யாரு? சிவன். குலவரையன். குலவரைனா வரைகளில் தலையாயவன். அது குலம். வரைனா என்ன? மலை. மலைகளின் குலத்தில் உயர்ந்தவன் தான் குலவரையன். மலைகளின் குலத்தில் உயர்ந்தவன் இமயம், ஹிமவான் அப்படின்னு அவனுக்கு பேரு. ஹிமவான் தான் மலைகளிலேயே உயர்ந்தவன். அப்பேற்பட்ட உயர்ந்த மலையை உடையவனுடைய மடப்பாவை, அழகிய பெண். ஹிமவான் புத்ரி யாரு? பார்வதி. ஹிமவதி, ஹைமவதிங்கிற பேர் அப்படித்தான் வருது அவளுக்கு. ஹிமா அப்படின்னா இமயமலை, ஹிமம் பனிமலைன்னு அர்த்தம். ஹிமம்னா பனி. ஹிமவதிங்கிறதா ஹைமவதி என்று சொல்லப்படுவது. அதாவது இமயத்தின் மகள் அவ. அதான் குலவரையன் மடப்பாவை. ஆள் யாரு? கொன்றை மாலையை அணிந்த மார்பையுடையவன், மலைகளில் சிறந்த மலையாகிய இமயமலையின் மகளை கொண்டவன். எப்படி கொண்டவன்? இடப்பால் கொண்டான். அவனுடைய இடப்பகுதியில் அவளை கொண்டவன். அர்த்தநாரீஸ்வர ரூபமாக இருக்கக்கூடிய சிவன். அவனை பங்கயத்தாய், சாரி பங்கத்தாய். பங்கம் என்றால் பகுதின்னு அர்த்தம். பங்கப்படுத்திட்ட அப்படின்னா பிரிச்சுட்டேன்னு அர்த்தம். அதான் பங்கத்தாய். அதாவது இடப்பக்கத்தை சிவன் வந்து பார்வதிக்கு கொடுத்தார். அத அவருக்கு தனது உடலின் வலப்பக்கத்தை யார் கொடுத்தார்? நாராயணன் கொடுத்தார். பங்கத்தாய் அப்படின்னு. பெருமாளுக்கு வலப்புறம் சிவன் இணைந்து இருக்கக்கூடிய உருவத்துக்கு பேரு சங்கர நாராயணர். சங்கரன் கோயில் போனீங்கன்னா பார்க்கலாம். சிவன் தனது உடலின் இடப்பாகத்தை யாருக்கு கொடுத்திருக்கார்? பார்வதிக்கு கொடுத்திருக்கார். பார்க்கடலாய், பார்க்கடலில் இருப்பவனே, பாரின் மேலாய், இந்த பூமியில் பிறந்தவனே, பாரின் மேல் இருந்தவனே. எப்படி? அவதாரங்களாக, ராமனாக, கிருஷ்ணனாக, இப்படி எல்லாம் பரசுராமனாக எல்லாம் இருந்திருக்கான் இல்லையா, அதை சொல்றாரு. பனிவரையின் உச்சியாய், கைலாயத்தின் உச்சியில் இவன் தான் விளங்குகிறான்ங்கிறாரு. அத உரையாசிரியர்கள் ரொம்ப சாமர்த்தியமா பனிவரையின் உச்சின்னா திருப்பதின்றுவாங்க. திருப்பதியில எங்க பனிவரை? நெடுமலையின் உச்சின்னு சொன்னா கூட அதை ஏத்துக்கலாம். இது வந்து கைலாயத்தில் விளங்குபவனே, பவள வண்ணா, எங்கூற்றாய் எம்பெருமான். இத்தனை இடம் இருக்கே, மல்லை, திருக்கச்சி, திருப்பேர், அப்புறம் என்ன, இவன் சிவபெருமானுடைய உடல், பார்க்கடல், பாரில் உலகம் முழுவதும், பனிமறையின் உச்சி, இப்படியெல்லாம் இருக்கிற பவளவன்னா எங்கு உற்றாய், உன்னை நீ எங்க போயிருக்க இத்தனை இடத்துல? எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனமே ஒளிதருகேன். ஒளிதருகேன்னா, ஒளிதருதல்னா அப்படியே திரியறது, அலையிறது. இத்தனை இடத்துலயும் நீ இருக்கியே, நான் ஒரு ஐ எம் எ புவர் மேன், உன்னை எங்கன்னு தேடி அலைவேன் நானு. என் பெருமானே எங்கு உற்றாய், எங்கு இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். பொன்னானாய்
பொழில் ஏழும் காவல் பூண்ட புகழானாய். கண்ணானாயின்னு இந்த நம்ம இதுல படிக்கிறோம் இல்லையா, இதுல வெண்முரசுல வர பாடல், இவங்க சைந்தவி பாடினதா, சைந்தவியா, சைந்தவி தான் பாடினாங்க நினைக்கிறேன். அந்த பாடல் வந்து இந்த பாடல் தான் அதுக்கு இன்ஸ்பிரேஷன். பொன்னானாய் பொன்னென விளங்குகிறாய், பொழில் ஏழும் காவல் பூண்ட புகழானாய். பொழில் என்றால் உலகம், 7 உலகங்களுக்கும் காவல் செய்கின்ற புகழ் கொண்டவனானாய். இகழ்வாய தொண்டனேன் நான், நான் வந்து ரொம்ப எந்த விவரமும் தெரியாத, எதுவும் அறியாத, ஒன்றுமற்ற ஒரு தொண்டன் உனக்கு, அடிமை உனக்கு. என்னானாய் என்னானாய் என்னலல்லால் என்னறிவன் ஏழையேன். என்னவாலாம் நீ ஆகியிருக்க, என்னவாலாம் நீ ஆகியிருக்க அப்படின்னு சொல்லி புலம்புறதை தவிர, என்னலல்லால் என்று சொல்வது அல்லால் வேற என்ன, இதுவா ஆயிருக்கிய, அதுவா இருக்கிய, பொண்ணா இருக்க, புகழா இருக்க, இப்படி என்ன இருக்க, என்னவா இருக்க, என்னவா இருக்கன்னு ஒவ்வொன்னையா சொல்லி புகழக்கூடிய வெறும் அறிவற்ற ஏழை இல்லையா நான். உலகம் ஏத்தும் தென்னானாய், உலகமே போற்றக்கூடிய தென் திசையானாய், வட ஆனாய், வடதிசையானாய், குடபால் ஆனாய். குடம்னா மேற்கு, மேற்கு திசையானாய். குணபால மதையானாய், குணபால மதன்னா இந்த இடத்துல யானைன்னு இவங்க எல்லாம் யானை ஆனாய், யானை ஆனாய்ன்னு எழுதுறாங்க. அப்படி இல்லை, குணபால் மத யானாய், அதாவது குணபால் மதமானாய்ன்னு வரணும். மத யானாய்ன்னு வருது. மனம் நிலைத்து இருக்கிறாய்ன்னு அர்த்தம். கிழக்கு திசையில் இருக்கிறாய், இமையோர்க்கு என்றும் முன்னானாய், அனைவருக்கும் முன்பு, அதாவது தலைவன் தானே முன்னாடி நிற்பான். ஆகவே இமையோர் என்றால் தேவர்கள், இவர் பேர் என்ன, நித்தியசூரிகள் ஆகியவர்களுக்கு முன்னாலே நிற்கக்கூடிய தலைவனானாய். பின்னானார் வணங்கும் சோதி, யாரு பின்னானவர்கள், நம்ம ஏற்கனவே தெரியும், முதல் பாட்டுல ரெஃபரன்ஸ் வச்சிருக்கோமா. பின்னானா அப்படின்னா என்ன அர்த்தம், ஜீவாத்மாக்கள், ஜீவாத்மாக்கள் வணங்கக்கூடிய ஜோதி வடிவானவனே, திருமூழிக்களத்து ஆனாய். திருமூழிக்களம், இப்ப திருமூழிக்களம்ங்கிறது இதுல இருக்கு, கேரளால இருக்கு, சேரநாட்டு திவ்ய தேசங்கள்ல வரும். அங்கு இருப்பவன் ஆனாய், முதல் ஆனாயே, அனைத்திற்கும் முதல்வனாக விளங்குபவன் ஆனாயே, உன்னையே வணங்குகிறேன்னு முடிக்கிறாரு. சோ 10 பாடல்கள். சற்று அதிக நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. நன்றி ஜாஜா, ரொம்ப சிறப்பா இருந்தது. இது வந்து இந்த யானைங்கிறது எல்லாத்துலயுமே அந்த மாதிரி தான் இருக்கு. யானை போன்றவனே, யானை போன்றவனேன்னு தான் இருந்தது. அதை நீங்க வேற மாதிரி சொன்னது ரொம்ப சிறப்பா. வேற யாருக்காவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஈஸ்வரி, பிரீத்தி. இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. ஜாஜா வணக்கம் ஜாஜா. இது நீங்க இந்த ஓம் கேக்குதா ஜாஜா? கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க கேட்டுட்டு இருக்கேன். இல்ல இந்த ஓம் பத்தி நீங்க ஓம் நமோ நாராயண அத சொன்னீங்க இல்லையா? இப்போ வைஷ்ணவத்துல அன்னைக்கு பாஷ்யம் கிளாஸ்ல சொன்னாரு. அப்போ நான் இப்போ சைவத்திலயும் இப்போ வைணவத்துல வந்து நாராயணன தான் அந்த ஓம்ன்ற வார்த்தையே வந்து குறிக்குது அப்படின்னு. இப்போ சைவத்துல இல்ல வேற இதுலலாம் அந்த ஓம்ன்றதுக்கு இந்த யோகத்துல எல்லாத்துலயும் ஏன்னா சில பாடல்கள்லாம் வந்து அஹ், ஆ ஆனா வந்து பிரம்மா, ஊனா விஷ்ணு, மானா வந்து மகேஸ்வரன் அப்படின்ற மாதிரி சில இது இல்ல அந்த அதை பத்தி எனக்கு ஒரு ஒரு குழப்பமா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க ஜாஜா. நன்றி. அதாவது இந்த ஓம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான சொல். இப்போ பிரம்மம் அப்படிங்கிறது, இந்த பிறவி பிணி நீங்குதல், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இத மாதிரியான விஷயங்கள் சைவம், வைணவம், சாக்தம் இது எல்லாத்துலயும் பொதுவாவே வரும். சாங்கிய தரிசனத்துல இருந்து எடுத்தது. இப்போ அசித்து 3 வகை குணங்கள் உடையது, திரிகுணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த திரிகுணம், திரிதோஷம் இது எல்லாமே சாங்கியத்துல இருந்து கடன் வாங்கினது. அது வைணவம் எப்படி உள்ள வச்சுக்கிருச்சுன்னா, பொதுவாக அந்த ஒண்ணு கரெக்டா இருந்தா அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதை நாராயணன்னு வைணவம் எழுதிக்கும். மீதி சைவம் அதை எழுதி போட்டு அது சிவன் எழுதிக்கும். ஓம்ங்கிறதும் அப்படிப்பட்டதுதான். ஓம்ங்கிறது ஒரு ஒலி. ஓம்காரம் மாண்டூக்கிய உபனிஷத் ஓம்ங்கிறத பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கும்.
அது சிவனோ விஷ்ணுவையோ பேசாது. பிரம்மத்தினுடைய ஓசையாக ஓம் அப்படின்னு அது சொல்லும். அதை அப்படி பொதுவா பிரம்மம்ங்கிறது பொதுவான கான்செப்ட் தானே. இப்போ ஐம்பூதங்களும் நீயே ஆனாய் அப்படின்னு சொல்றோம். சாக்தத்திலையும் ஐம்பூதம் வருது, வைணவத்திலையும் ஐம்பூதம் வருது, சைவத்திலையும் ஐம்பூதம் வருது, எல்லா மதப்பிரிவுகள்லையும் எப்படி ஐம்பூதம் வருது? உபனிஷத்துகளில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வித்தையும், இப்ப பஞ்சீகரண வித்தை தான் பஞ்சபூதங்களும் எப்படி வந்ததுன்னு காமனா இருக்கும். பஞ்சீகரண வித்தை வரக்கூடிய உபனிஷத்து வந்து அதை சைவத்துக்கும் வைணவத்துக்கும் சாக்தத்துக்குன்னு எல்லாம் பிரிக்கவே இல்லை, கௌமாரத்துக்குன்னு பிரிக்கல. ஆனா இவர்கள் எல்லாம் பேசும்போது அதை எடுத்து தனக்கு உதாரணமா ஆக்கிப்பாங்க. அதை போலத்தான் ஒவ்வொருவரும் ஓம எடுத்து அவங்களுக்கு பொருத்தமா பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ஓம் சிவனை குறிக்கும்னு சைவர்கள் சொல்லுவாங்க. இந்த ஓம் நாராயணனையே குறிக்கும்னு சொல்லுவாங்க. சாக்தர்கள் வந்து ஓம்னாலே பராசக்தியை தாயா குறிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓம் பொதுவானது, எல்லோரும் எடுத்து பயன்படுத்துவது. அவரவர் தெய்வத்தை அந்த ஓம்ங்கிற வடிவில் அவங்க பார்க்கிறார்கள். அவ்வளவுதான் அதுல எடுத்துக்க வேண்டியது. இந்த அ உ இம் அப்படின்னு இருக்கக்கூடியது அகார உகார மகாரங்கள் சேர்ந்ததுதான் ஓம். ஆ உ இம். அதை வேகமா சேர்த்து உச்சரிச்சு அது ஓம்னு ஆயிரும். இப்போ இவர் சத்யசாய் பாபா இருந்தார் இல்லையா, அவருடைய மரபுல வந்த எல்லாரும் ஓம் தியானம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஆ ஓ இம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓம் அப்படிதான் இருக்கும் அவங்களுடைய உச்சரிப்பு. அது ஒவ்வொருவரும் அந்த ஒவ்வொரு மாடல்ல அந்த உச்சரிப்பை எடுத்துப்பாங்க. வைணவத்துல நீங்க ஆனா சிவனை குறிக்கும், ஊன்னா பிரம்மனை குறிக்கும்லாம் நம்ம விளக்கம் சொல்றோம் இல்லையா, அதே ஆ ஊ இம்முக்கு நீங்க வைணவத்துக்குள்ள வந்தீங்கன்னு வைங்க, வைணவம் அதற்கு வேற ஒரு விளக்கத்தை சொல்லும். இங்க எங்கேயோ நோட் பண்ணி வச்சிருந்தேனே. ஆ என்பது ஆத்மாவின் அனன்யார்க சேஷத்துவம், பிறர்க்கு உரிமையின்மை, ஆன்மாவின் மேல் இறைவனை தவிர பிறர்க்கு உரிமை கிடையாது என்பதை சொல்லுவதே ஆ. உ அனன்ய சரணத்துவம், ஆத்மா பிறனுக்கு சரணடையாது, யாரை தவிர? பெருமாளை தவிர, அதுவே உகாரம். அப்புறம் இம் ஆத்மசின் அனன்ய போக்கியத்துவம், தலைவனுக்கு மட்டுமே நுகர்பொருளாக இருக்கக்கூடியது ஆன்மா, பரமாத்மா மட்டுமே ஜீவான்மாவை சுகிக்க முடியும். இந்த மூணையும் குறிப்பிடுவதே ஓம் ஆ உ இம் அப்படின்னு ஒரு விளக்கம் வைணவத்துல இருக்கு. இப்ப எந்த ஆ உ இம் எடுத்துக்கிறது நாம? அப்ப இந்த ஆ உ இம் ஒவ்வொரு மரபும் ஓம் என்பதை தமக்காக எடுத்துக்கொண்டு தனக்கான விளக்கத்தை எடுத்து வைக்கிறது. நீங்க மாண்டூக்கிய உபனிஷத்தை சும்மா எடுத்து படிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஓம்கான ஒரு பொது விளக்கம் இருக்கும். அது மட்டுமே நாம் அறியத்தக்கதாக விளங்கட்டும். அவ்வளவுதான். நன்றி ராஜா. பொறுமையா ரொம்ப நேரம் கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. வேற கேள்விகள் எதுவும் இருந்ததுன்னா, இல்லைன்னா நம்ம வியாழக்கிழமை சந்திக்கலாம். நன்றி, நண்பர்களுக்கு நன்றி.